Done. So we'll start our preparations full-fledged for group 2. சரிங்களா? group 2க்கு full-fledged preparation start பண்ணா இன்னைக்கு கரெக்டா ஜூலை 25. ஆமாவா? செப்டம்பர் 28th எக்ஸாமா? ஓகே, நம்ம 28th வரைக்கும்லாம் படிக்க மாட்டோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜூலை 25 அப்படின்னா ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 25 ஒரு 60 டேஸ். 60 டேஸ்ல நமக்கு நிறைய நாள் என்ன இருக்கும், படிக்கவே மூடு இருக்காது, கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும், டென்ஷனா இருக்கும், கடுப்பா இருக்கும், அப்புறம் சில நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதனால படிக்க மாட்டோம். ஸோ ஆல் திஸ் புட் டுகெதர் ஐ திங்க் வி கேன் டேக் அரௌண்ட் 50 டேஸ் ஃபார் குரூப் 2. கரெக்டா? மறுபடியும் லீவிங் அவுட் எவ்ரி திங் 45 to 50 டேஸ் தான் ப்ரொடக்டிவா பண்ணுவோம். அதுக்கே லாட் ஆஃப் புஷ் தேவை. நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சிடலாம் தான் படிக்க முடியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 50 டேஸ் 45 டேஸ் வந்து ரொம்ப குரூஷியல் குரூப் 2க்கு. அண்ட் குரூப் 2க்கு வேகன்சிஸ் கம்மியாக வந்திருக்கு, அதெல்லாம் பற்றி யோசிக்கிற கூட இப்போ நமக்கு டைம் இல்லை. அடுத்து யாராவது கேட்பீங்க, மேம் இவ்வளோ வேகன்சிஸ் தான் இருக்கு, வருமா வேலை வராதா அப்படின்லாம். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசவே முடியாது. உங்களுக்கு வருமா வராதா நீங்க செப்டம்பர் 20th எக்ஸாம் எழுந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். அதை பத்தி நம்ம பேசுற கூட இப்போ டைம் இல்லை. ஆக்சுவலி இருக்கிறது 50 நாள் தான். அதை நம்ம கதை பேசிட்டு இருந்தோம்னா 500 வேகன்சிஸ் 600 வேகன்சிஸ் பேசுறக்கே 50 நாள் போயிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் அவுட் ஆஃப் யோர் கண்ட்ரோல் இருக்கிற எதையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இட்ஸ் டன். 600 வேகன்சிஸ் இருக்கு. இப்போ சிக்ஷால 600 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இல்லையா, லெஸ் தென் 600 தான் இருக்கீங்க. ஸோ எல்லாரும் படித்தாலும் சர்வீஸ் வாங்கலாம். அந்தளவு வேகன்சி வந்திருக்கா, நம்ம சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 50 டேஸ் அப்படிங்கிறது வில் டேக் இட் லைக் திஸ் 60 டேஸ். In specific, I'll give you a small timeline. Today I'm starting அப்படிங்கறதுனால I thought ஒரு 5 minutes I'll take and give you a plan. The 60 daysக்கு please make sure you split into GS plus language plus apti அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருசா முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. முடிச்சுட்டு அப்புறம் படிச்சுக்கலாங்கிற ஃபர்ஸ்ட் முடிக்கவே மாட்டோம், அப்புறம் எங்க போய் படிக்கிறதுங்கிற மாதிரி தான் போகும். ஸோ டோன்ட் டேக் ஆல் தட் ரிஸ்க்குங்க. ஜிஎஸ்ல நம்ம தான் கிளியரா எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது முதற்கொண்டு டிஎன்பிசி கொடுத்துட்டாங்க. ஸோ யூனிட் 5 எக்கனாமி பிளஸ் யூனிட் 5, யூனிட் 6 பாலிட்டி, அப்புறம் வேற என்ன, ஐஎன்எம், அப்புறம் டைம் இருந்தா ஜியாகிரபி, சயின்ஸ் எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் இங்கி பிங்கி பாங்கி போட்டு வந்துருவீங்க என்ன, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ப்ரையாரிட்டியில ஆல்ரெடி படிச்சவங்க குரூப் 1 வரைக்கும் எல்லாம் ட்ரை பண்ணவங்க ஃபுல்-ஃபிளெஜ்டா ரிவைஸ் பண்ணுங்க. நோ டைம் ஆக்சுவலி. வித்தவுட் ரிவிஷன் வாய்ப்பே கிடையாது. அண்ட் குரூப் 4 பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிருக்கும் ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. பேப்பர் டிஃபிகல்ட்லாம் இல்லைங்க, ஸ்டாண்டர்டா இருக்கு, அவ்வளவுதான். படிச்சா பாஸ் பண்ண முடியும். இது ரிவிஷனோட பேரலா லாங்குவேஜும் ஆப்டிடியூடையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, லாங்குவேஜ்ல 100 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ். லாங்குவேஜ் அகேன் இப்பதான் புதுசா படிக்க போறீங்க. இங்கிலீஷ் பத்தி நான் பேசுறேன். தமிழ்லாம் குரூப் 4 படிச்சிருப்பீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க. இங்கிலீஷ் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணி படிக்க போறதுனால மேபி வி கேன் நாட் கான்கிரீட்லி சே எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது. பட் ஆப்டிடியூட் நீங்க தரவு பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ எங்கெல்லாம் நீங்க தரவு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். 25க்கு யூ கேன் எய்ம் ஃபார் 25. அதுவும் தப்பெல்லாம் இல்லை, எய்ம் பண்றது தப்பெல்லாம் இல்லை. பட் 24 23 வரைக்கும் போடுறாங்க, 25 நிறைய பேர் போடுறாங்க. ஸோ 24 அப்படின்னா இந்த பேலன்ஸ் இங்க ஆப்டிடியூட்ல மினிமம் 90+, மினிமம் 90+. ஏன்னா தமிழ்லயே 87 88 போடுற ஆட்கள் இருக்காங்க, 90 92 போடுற ஆட்கள் இருக்காங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆக்சுவலி போடலாம், 95 போடலாம். பழைய சிலபஸ்லாம் 97 98 வரைக்கும் போட்டிருக்கோம், 98 99லாம் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் சரி, சிலபஸ் மாறி இருக்கு, கொஞ்சம் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லெந்தியா மாறி இருக்கு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் மறுபடியும் 5 மார்க், ஸோ மினிமம் 90+ அப்படின்னு நீங்க எங்க லாங்குவேஜ்ல டார்கெட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஆரம்பிக்கல, எதுவா இருந்தாலும் இனி டைம் இல்லை. நெக்ஸ்ட் 50 டேஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி 60 டேஸ்னாலும் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஒரு 50 நாள் தான் வேலை செய்வோம். அந்த 50 நாள்ல ஒரு சப்ஜெக்டா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் பர் வீக் ரிவைஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நிறைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லியிருக்கேன். காலையில் ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுங்க, மத்தியானம் ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை. பட் ரிவிஷன் இதை அட்லீஸ்ட் ஒரு 60 டேஸ்க்கு 3 to 4 ரிவிஷன்ஸ் பண்ணீங்கன்னா இது தரவாகும். ஆல்ரெடி படிச்சு வச்சவங்க சொல்றேன், 3 to 4 ரிவிஷன்ஸ் ஈஸியா பண்ணலாம். கரெக்டா? 60 டேஸ் இருக்கு, 20 டேஸ்ல ஒரு ரிவிஷன் அப்படின்னாலே 3 ரிவிஷன். ஸோ நிறைய பண்ணா 15 டேஸ் பண்ணா 4 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணலாம். இந்த ரிவிஷன் பிளஸ் ஆப்டிடியூட், டெய்லி ஆப்டிடியூட், இந்த ஆப்டிடியூட் தரவு பண்ணி 1 மார்க் நீங்க ஆப்டிடியூட்ல எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அது லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு மார்க் கம்மியாகும் போது அங்கே பேலன்ஸ் ஆகும், லாங்குவேஜோ ஜிஎஸ்ஓ வாட் எவர். ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் லாங்குவேஜ் பார்ட் அலோன், ஜென்ரல் இங்கிலீஷ்,
ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் தான் we are going to be dealing. மை பிளான் என்ன அப்படின்னா ஒரு 45 டேஸில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் முடிச்சிடலாம் அப்படின்னு. 45 டேஸில் இப்போதைக்கு டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே கிளாஸஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். அப்பப்போ வேணுங்கும் போது நமக்கே தெரியும் இல்லை இன்னைக்கு முடிக்க முடியல நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுக்கலாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பிளான் பண்ணிக்கலாம். சண்டே அன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் எழுதிக்கோங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச்ல இருந்தீங்கன்னா ஆல்ரெடி அது பண்ணிக்கோங்க. ஸோ 45 to 50 டேஸ்ல வி வில் ஃபினிஷ் இங்கிலீஷ். 45 டேஸ் இப்போதைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா 45 டேஸ் அப்படிங்கும் போது இங்க இன்னைக்கு 25ல இருக்கும் கரெக்டா? அப்ப எத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும்? செப்டம்பர் எத்தனை நாளைக்குள்ள ஆப்டிடியூட்ல வாங்கிடுவீங்களா? 25 செப்டம்பர் 15 ஃபர்ஸ்ட் வீக். ஓகே, ப்ராபப்ளி பை செப்டம்பர் 10th நம்ம முடிச்சா கரெக்டா இருக்கும். ஸோ செப்டம்பர் 10th to 15th அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு மறுபடியும் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் முடிச்சிடலாம் லாங்குவேஜ். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் ஒஃபிஷியலா வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. கிளியர்? ஓகே. லாங்குவேஜுக்கு சிலபஸ் இருக்கா? இந்த எக்ஸ்ட்ரா கதை பேசுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இன் ஷார்ட் ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ, ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ அ கிளிம்ஸ் ஆஃப் த சிலபஸ். சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட்ஸ். இந்த 1 to 6 தனி, 7 தனி. 1 to 6 வந்து குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். குரூப் 4ல அதை காமிச்சிட்டாங்க. சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வருமே தவிர ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் வரல அப்படிங்கிறது கிளியரா? அது புரிஞ்சிச்சு இல்ல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும் 7th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும். அதை நம்ம படிச்சு போயிட்டு இருப்போம். அதுல இருந்து கேள்வி கேட்கல. they expect your knowledge at degree level. ஏன்னா group 2 அப்படிங்கிறது it's a degree standard examination. obvious group 4லயே அப்படி கேட்டிருக்காங்க. group 4 is not a degree standard examination, 10th level exam. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 to 6 units whatever உங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா தெரியும். grammar, vocabulary, writing skill, technical terms, translation. எஸ், வேற என்ன? லெட்டர் ரைட்டிங். ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் லெட்டர் ரைட்டிங். டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அது எல்லாமே இன் ஜெனரல் 1 to 6ங்க. 7th இருக்கிற ப்ரோஸ் அண்ட் போயட்ரி, ப்ரோஸ் அண்ட் போயட்ரி மட்டும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிட் 7 அலோன் இஸ் ஆஃப் SSLC ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் த ஸ்கூல் புக்ஸ். ஸோ இதை மட்டும் நம்ம ஸ்கூல் புக் லெவலில் பார்த்துட்டு இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக 1 to 6 பார்த்துட்டு we will do maximum number of practices, and Sunday you also write class test of whatever is completed on that week, in that previous week, Tuesday, Wednesday, Friday. புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் ஸ்கெடியூல். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா சந்தோஷம், தெரியலன்னா ரொம்ப சந்தோஷம். தமிழ்ல இருந்து வந்திருந்தீங்கன்னா அதோட சந்தோஷம். இங்கிலீஷ் மீடியத்துல இருந்தே வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நீங்க இன்னையில இருந்தா படிக்க போறீங்க. ஓகே, நீங்க ஈவன் இஃப் யூ ஹவ் ரிட்டன் ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆர் டெக்சாஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. அது வேற, டிஎன்பிசி இங்கிலீஷ் வேற. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ irrespective of whatever you know already, whatever you don't know, நம்ம கணக்கு இன்னையிலிருந்து புதுசாக கோடு போட்டு தான் பரோட்டா சாப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் ட்ரை ஆர் மேக்ஸிமம். அண்ட் இதை வந்து மேக்ஸிமம் என்ரிச் பண்ணி படிச்சுட்டு இதை ஸ்கூல் புக் லெவலில், பிகாஸ் ஏன் ஸ்கூல் புக் லெவல்லன்னா நிறைய ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் பெருசாக இருக்கும். அதை நம்ம படிக்க வேணாம், ஸ்கூல் புக்ல இருக்க ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி படிச்சுக்கலாம். கிளியருங்களா? ஸோ இந்த 1 to 6ல வெயிட்டேஜ் எதுக்கு ஜாஸ்தி? யூனிட் 1க்கு ஜாஸ்தி, யூனிட் 2க்கு ஜாஸ்தி. 25 + 15 இங்கே ஒரு 40 மார்க்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஜாஸ்தி, ஒரு 20 கொஸ்டின். கரெக்டா? அப்புறம் இந்த ரைட்டிங் ஸ்கில், டெக்னிக்கல் டேர்ம், டிரான்ஸ்லேஷன், ஆல் தட் புட் டுகெதர் எவ்வளோ வருதுங்க? 25. ரைட்டிங், டெக்னிக்கல், டிரான்ஸ்லேஷன், இதுதான் அந்த புதுசாக ஆட் பண்ண ஏரியா. ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரியில இருந்து 15. ஓகே, ஸோ வாட் மை பிளான் இஸ், நம்ம இந்த ஏரியா எல்லாம் கவர் பண்ணிட்டு இது வந்து இட்ஸ் நாட் லைக் அன் எண்டிங் மாதிரி எல்லாம் கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கவர்மெண்ட் போட்டிருக்க புக்கே வந்து இவ்வளோ பெரிய புக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு டிக்ஷனரி கவர்மெண்ட்டே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டிக்ஷனரி பை சான்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட் புக் இட் செல்ஃப் சச் திஸ் பிக், அவ்வளோ பெருசு. ஸோ ஹியூஜ் வால்யூமினஸ் புக்கு. அந்த புக்கு மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் புக்கு படிக்க மாட்டோம், தேவையான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படிப்போம். ஸோ இதெல்லாம் ஐ எம் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சரியா? ஓகே, அதுக்குள்ள நம்ம இதுல வந்து கொஞ்சம் கோர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா அதை ஒரு வாரத்துல 3 கிளாஸ்ல ஏதோ ஒரு கிளாஸ்ல ரைட்டிங், ஒரு கிளாஸ்ல டெக்னிக்கல், ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்லேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 1 மந்த்துக்கு அதை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது முடிஞ்சிருக்குமா ஆகஸ்ட் 15th முன்னாடினா முடியாது. பட் இதுல கொஞ்சம் ஒரு பார்ட் முடிச்சிருப்போம்ல, அதுக்கப்புறம் we'll introduce ஆகஸ்ட் 15, 20th போல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்கிறதா என் பிளான். ஓகே, எனி மீன் பார்ட் ஆஃப் த கோர்ஸ்ல அஃப்கோர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றணும் சேர்த்தணும்னா அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான் கோர்ஸ் பிளான். வில் ஸ்டார்ட் வித் 1, 2, தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம், ப்ளஸ் ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியர்?
டன். இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு விஷயம் 2 தடவை சிலபஸ்ல ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அது வொக்காபுலரியில லாஸ்ட்லயும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிண்ட் அவுட் போட்டு தர சொல்லி வாங்கிட்டு போயிருங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் போட்டு. ஸோ தட் வீல் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எவ்வளோ ப்ராக்ரஸ்ல இருக்கோம் அப்படின்னு. 2 இடத்துல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஒரு இடத்துல மென்ஷனே பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல சட்டிலா கவர் ஆயிரும். எஸ், யூனிட் 2ல வொக்காபுலரியில லாஸ்ட்ல and unit 7ல figure of speech appreciation analysis of poetry and lines of significance. default poem நாலே figure of speech தான் கேட்பாங்க. yeah, what actually it connotes அப்படின்னா அது கூட appreciation important lines அதெல்லாம் வேற. பட் 2 இடத்துல ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிராமர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஏரியால ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டு வீல் டேக் திஸ். அதனால தான் இதெல்லாம் ஒட்டுக்கா கிளப் பண்ணுது. ஓகே, டன், ஃபைன். அண்ட் இதை தாண்டி சிலபஸ்குள்ள போய் ஃபர்ஸ்ட் டாபிக் டீல் பண்றதுக்கு முன்னாடி என்ன இன்னொரு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், இங்கிலீஷ் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் குரூப் 4 தமிழை பார்த்துட்டு ஓடி வந்திருப்பீங்க. இன்னுமே மைண்ட் செட் வந்திருக்காது, பேசாம தமிழுக்கே திரும்பி போயிடலாமா, அடிச்சாலும் உதைச்சாலும் தமிழே பரவாயில்லையா. ஏன் கௌஷிகா தோணுதா? தோணுனா இன்னைக்கே ஓடிடுங்க. எஸ், அது அப்படி தோணும் நமக்கு அட் டைம்ஸ். ஐயோ தமிழே பரவாயில்லையாட்டு இருக்கே, இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு தோணும். இல்ல ஏதாவது ஒன்று தோணும். பிகாஸ் வி ஆல் கம் ஃப்ரம் மங்கீஸ் இல்லையா, ஏதாவது தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷை நம்பணும். ஓகே, அப்பதான் அது உங்களை காப்பாற்றும், இல்லைன்னா காப்பாத்தாது. ஸோ தமிழ் கம்பேர் பண்ணும்போது கஷ்டம் இல்லை, தமிழை கம்பேர் பண்ற அளவுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. தமிழ் அளவுக்கு வாஸ்ட் இல்லை. ஸோ தமிழ் அளவுக்கு சுத்தி எல்லாம் போடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நம்பணும். இங்கிலீஷ் டீச்சரை நம்பலனாலும் இங்கிலீஷ் நம்பணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் அண்ட் சி இங்கிலீஷ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல்சோ. ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா கூட அது நவுனா வேர்பான்னு நீங்க எங்காவது யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும் போது உங்க இங்கிலீஷ் டச்லயே தான் இருக்கும். தமிழ் அப்படி கிடையாது, நீங்க போய் தான் பெயர்ச்சொல் எல்லாம் பார்த்துட்டு தனியா படிக்கணும். ஸோ இங்கிலீஷ் நீங்க எல்லாம் இங்கிலீஷ் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன், இங்கிலீஷ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகே, நம்ம எவ்வளோ அதை ட்ரஸ்ட் பண்ணி 100% நம்பி கொண்டு போறோமோ அது ஹெல்ப் பண்ணும். ஃபைன். ஸோ இங்கிலீஷ் வச்சு தான் இப்போ நம்ம குரூப் 2 பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நம்பி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இட் வில் கிவ் மார்க்ஸ். ஓகே, எஸ், போதுமா? ஊருக்கு அதெல்லாம் பேசியாச்சு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் டாபிக்ங்க, கிராமர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எனி டவுட்ஸ்? ஆன்லைன் ஏதாவது டவுட்டு? மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டவுட், நீங்க தான் இங்கிலீஷ் எடுக்க போறீங்களா? அது மாதிரி இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. யூனிட் 1 தானே அது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எஸ், கிராமர்ல 25 questions வரும். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எஸ், எனி டவுட்டுங்க? ஆன்லைன் ஷெல் வி ப்ரொசீட்? ஆஃப்லைன்ல எல்லாம் தலையா தாட்டினாங்க, ஆன்லைன்ல தூங்கிட்டீங்களா? ஆஃப்டர்நூன் கிளாஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்க்கு, உங்களை நம்பி தான். Yes, ma'am. Ma'am, we can start now. ஓகே, டன். ஸோ ஸ்கூல் லெவலில் இருக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அதை தாண்டி போய் தான் டைப்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு ஸ்கூல் புக்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா வாட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சென்டென்ஸ்ல a sentence is made up of lot of words, கரெக்டா? அந்த வேர்ட்ஸ் ஒன்னுக்கு ஒரு டோன் இருக்கும். ஒரு அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு வேர்ட் நவுனா இருக்கும், அந்த சென்டென்ஸ் இருக்க ஒரு வேர்ட் வேர்பா இருக்கும். ஐ எம் டேக்கிங் கிளாஸ் அப்படின்னா ஐ டேக்கிங் கிளாஸ், அந்த மாதிரி நிறைய டோன் இருக்குல்ல. அந்த டோனுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அந்த டோன் ஐ இஸ் a subject, taking is a verb அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம்னா அப்ப சென்டென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் a lot of words. Words are made up of letters. அங்க இருந்து போனா alphabets, letters, consonants, vowel. அப்ப இந்த words, every word has a tone or has a character or has a trait. சில இடத்துல அது சிலதா இருக்கும். Okay, a woman is a woman is happy at mother's house, a devil at mother-in-law's house. Same women தான், டோன் மாறுது இல்ல, புரியுதா? அதே மாதிரி சில வேர்ட்ஸ் நவுனாவும் இருக்கும், வேர்பாவும் இருக்கும், அட்ஜெக்டிவாவும் இருக்கும், அட்வர்பாவும் இருக்கும். ஸோ அப்போ ஒரு வேர்டுக்கும் டோன் இருக்கும். அதெல்லாம் நம்ம படிக்கிறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பேசிக்கா புரிஞ்சிருச்சுங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டெஃபினேஷன்ல எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, சும்மா டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ தெர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்: நவுன், வேர்ப், adverb, adjective, preposition, conjunction, interjection,
எல்லாமே சொல்லிட்டேனா? சரி, அதெல்லாம் தான் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வில் ஸ்டார்ட். ஸோ வாட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா, ஒரு ஸ்பீச்ல வாட் டு வி யூஸ் லாட் ஆஃப் சென்டென்சஸ். அதுதானே நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஸ்பீச்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஒரு வேர்ட் என்ன கன்வே பண்ணுதோ அதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். அந்த வேர்டோட டோன் தான் வி அண்டர்ஸ்டாண்ட் அது என்ன கன்வே பண்ணுது. அந்த வேர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரெய்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ வாட் இஸ் த ஆக்சுவல் டோன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இது நவுனா வெர்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் ஜென்ரல். ஸோ வில் ஸ்டார்ட் வித் நவுன். கிளியர்? ஓகே, ரைட் டவுன் நவுன். கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சு, ஸ்லோ பண்ணும் இல்ல ஸ்லோவா போச்சுன்னா அதெல்லாம் சொல்லிருங்க. ஸோ நவுன் அப்படின்னா என்னங்க? ரொம்ப பல வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். எஸ், பெயர் சொல்லா. Place, name or a thing. ஓகே, ஃபர்ஸ்ட் நவுன்னா என்னன்னா பிளேஸ், வெர்ப், பிளேஸ், திங், நேம் அப்ப இல்ல. நவுன் இஸ் ஆக்சுவலி a வேர்டு தானே. நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் அந்த சென்டென்சஸ்ல. அந்த வேர்ட்ஸோட டோன் தான் படிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நவுன் இஸ் a வேர்ட். கரெக்டா? இப்ப நவுன் இஸ் a வேர்ட். ஸோ அந்த நவுன் இஸ் a வேர்ட் அண்ட் தட் அந்த வேர்ட் எதை நேம் பண்ணும்? தட் நேம்ஸ் ஒரு பிளேஸா இருக்கலாம், இல்ல பர்சனா இருக்கலாம், திங்கா இருக்கலாம், ஒரு குவாலிட்டியா இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம். புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஒரு வேர்டு தான் நவுன். அந்த நவுன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் அ பிளேஸ், அ பர்சன், ஆர் தட் நேம்ஸ் அ பிளேஸ், பர்சன், திங், குவாலிட்டி, ஸ்டேட்ஹுட். ஸ்டேட்னா என்ன? சைல்ட்ஹுட் இஸ் a ஸ்டேட். கரெக்டா? பேரண்டிங் இஸ் a ஸ்டேட். அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம டீடைலா படிக்கலாம். ஸோ இப்போ நவுன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அந்த வேர்டு எதை பத்தி பேசும்? இட் கேன் டாக் அபவுட் எனி ஆஃப் திஸ். இட் கேன் டாக் அபவுட் அ பர்சன், அ பிளேஸ், அ திங், அ குவாலிட்டி ஆர் அ ஸ்டேட். ஓகே, அப்போ நீங்க பிளேஸுக்கு எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர். கரெக்டா? பர்சனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்வாதிகா. திங்குக்கு எக்ஸாம்பிள் அ சேர், அ டேபிள், வாட் எவர். அதுக்கு வேற என்ன? குவாலிட்டிக்கு எக்ஸாம்பிள் ஹானஸ்டி. ஓகே, ஏதாவது ஒரு குவாலிட்டி. அண்ட் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் சைல்ட்ஹுட் எக்ஸெட்ரா. ஸோ இதை பத்தி எதை பத்தி பேசினாலும் அந்த வேர்ட் அதை பத்தி பேசினா இட்ஸ் a noun. Fine. Noun can be classified into proper noun. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அது ஒரு ஸ்பெசிபிக் என்டிட்டி பத்தி பேசணும். ப்ராப்பர் நவுன் it should talk about a specific entity. ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அது வந்து ப்ராப்பர் நவுன். அண்ட் ப்ராப்பர் நவுன் வந்தா இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். கரெக்ட்டுங்களா? ஸ்வாதிகா இஸ் a specific entity. English is a specific entity there. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு என்டிட்டி பத்தி பேசினா it should always begin with a capital letter. அதான் ப்ராப்பர் நவுனான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப அந்த ப்ராப்பர் நவுன்ல ஒரு எக்ஸாம்பிள், ஐ வில் மீட் மித்துல் this Sunday. எதுங்க ப்ராப்பர் நவுன்? மித்துல் மட்டும் ப்ராப்பர் நவுனா? ஐ ப்ராப்பர் நவுனா? Sunday is a proper noun because I'm talking about a specific entity. அந்த சண்டே தான் நான் மீட் பண்ண போறேன். புரிஞ்சிருச்சா? So Sunday comes with a capital letter, Mithul comes with a capital letter. Sunday, days, common கிடையாது. இந்த இடத்துல it's a proper noun. Okay, இன்னொரு எக்ஸாம்பிள். Okay, which is a proper noun here? ஓகே, ஸ்பெசிஃபிக்கா அந்த ரிவர் பத்தி பேசுறோம். கங்கா, பிரம்மா, யமுனா, காவேரி அதெல்லாம் ரிவர் தான். பட் ரிவர் தான் காமன் நவுன். கேஞ்சஸ் இஸ் a ப்ராப்பர் நவுன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட். Yes, which is a proper noun here? Hindus. Okay. Adi.
Friday. ஆனா ஹிந்துஸ் பொதுவா பார்த்தா ஓ ஹிந்துஸ் காமன் அப்படி கிடையாது. இட்ஸ் a ப்ராப்பர்லி ஸ்பெசிபிக் என்டிட்டியை பத்தி பேசுது. ஸோ அண்டர்ஸ்டுட் வாட்ஸ் a ப்ராப்பர் நவுன். நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? நவுன் இஸ் a word that talks about a place, thing, person, quality, whatever, a state. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரைசேஷன் ப்ராப்பர் நவுன். அது ஸ்பெசிபிக் என்டிட்டியை பத்தி பேசணும். and shall always begin with a capital letter. and அந்த ப்ராப்பர் நவுனுக்கு few examples. ஓகே, ஏன் சண்டே போட்டிருக்கேன், ஃப்ரைடே போட்டிருக்கேன், ஏன் கேஞ்சஸ் போட்டிருக்கேன்? ரிவர் போடல because river is common, not a proper noun. Okay, next we'll go into common noun. Second category, common noun. common noun பொது பெயர் சொல்லா? எஸ், பொது பெயர் சொல். பொது பெயரா? நவுன்னாலே பெயர் சொல் தானே. தமிழ் ரொம்ப தெரியாதுல்ல, கொஞ்சம் தெரியும். what are we talking about? common noun, a general name, அவ்வளவுதான். a general name for any entity இருக்கலாம். specific entity இருக்க கூடாது. for any entity. கரெக்டா? இந்த கிளாஸ்ல யாரும் என்ன கேட்க மாட்டாங்க மேம் தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு. யாரா கேட்பீங்களா? தமிழ்ல சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. எஸ், காமன் நவுன், ஜெனரல் நேம் ஃபார் எனி என்டிட்டி. அங்க ப்ராப்பர் நவுன் அந்த ஸ்பெசிபிக் என்டிட்டியா இருக்கணும். இங்க ஜெனரல் நேம் ஃபார் எனி என்டிட்டி. ஓகே, அப்ப காமன் நவுன் கேன் பி yes, which is a proper noun, which is a common noun? Proper noun method, common noun part. Method proper noun, park common. Becomes your Park proper common noun. noun. இது வந்து common noun. Common noun. இதுவே I replace Mithul with a boy. So this becomes a common noun again. Understood? So a general name கொடுக்கிறோம். அப்படி ஒரு class of peopleக்கு general name கொடுக்கிறோம். So that becomes a common name. And the politician lacks integrity required for a leader. எதுங்க common noun? Politician அப்படிங்கிறது ஒரு class of people. Politicians, MP, MLAs. Okay, it's a common noun. Okay, வேற? Leader. Leader is a common noun. Okay, integrity noun தான், but it talks about a quality. Abstract noun. சரி, அத நம்ம பின்னாடி போய்க்கலாம். இப்போ common noun ரெண்டு மட்டும் எழுதிக்கோங்க. Finished? Yes. Third, collective noun. அது ஒரு வேர்டு. It will name a group as a single unit. புரிஞ்சிருச்சுங்களா என்னன்னு? ஒரு குரூப்பை ஒரு சிங்கிள் யூனிட்டா கன்சிடர் பண்ண வைக்கும். நீங்க வந்து இப்போ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பட் த கிளாஸ் அப்படிங்கும் போது அது கலெக்டிவ் நவுனா ஆயிருது. இதுவே குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் நவுன் ப்ளூரல்ல வருது. புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ ஒரு குரூப் ஆஃப் திங்க ஒரு குரூப் வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டா கன்சிடர் பண்ணா அது வந்து கலெக்டிவ் நவுன். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸும் நவுன் தான், காமன் நவுன் தான், பட் கவுண்டபிள் காமன் நவுன் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? இதுவே கலெக்டிவ் நவுனா இருந்தா அந்த குரூப்பை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டா அனலைஸ் பண்ண வச்சா அப்ப இட் பிகம்ஸ் அ collective noun. So for example, class becomes a collective noun. So write down our cricket team. Our cricket team won the match. அப்ப அந்த கிரிக்கெட் டீம்ல 11 பேர் இருக்காங்க. Our cricket players won the match அப்படின்னா players will become countable ப்ளூரல்ல இருக்கிற ஒரு நவுனா மாறிடும். பட் இங்க டீம் அப்படிங்கறத the players ஒரு குரூப்பை சிங்கிள் யூனிட்டா மாத்துதா? Therefore it becomes a collective noun. Next, the jury decided the winner. ஜூரிங்கிறது என்னங்க? a panel of judges. கரெக்டா?
அப்ப பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கும் போது ஜட்ஜஸ் அங்க ப்ளூரல் கவுண்டபிள் நவுனா மாறியது, பேனல் இஸ் பிகம் அ கலெக்டிவ் நவுன். பட் இங்க ஜூரிங்கும் போது சிங்குலர்ல இருந்தாலும் இட்ஸ் அ கலெக்டிவ் நவுன். ஓகே, ஸோ கலெக்டிவ் நவுன்னா அது ஒரு குரூப்பை சிங்கிள் என்டிட்டியா ஃபீல் பண்ண வச்சா அது வந்து கலெக்டிவ் நவுன். ஓகே, ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன். எனி டவுட்? No doubt. Okay, next we'll go into material noun. Material noun. It's nothing but the name of substance or raw material. ஏதாவது raw material ஓட பேரு or substance ஓட பேர் வந்து material noun. A name of the substance. A word that talks about the name of a substance. My bottle is made of plastic. My bottle is made of plastic. What is the material noun here? Plastic is material Plastic. noun. He or example எழுதுங்க. He threw a stone at the window which was made of glass. He threw a stone at the window which was made of glass. Okay, இங்க material noun எதெல்லாம்? Glass, stone. ஓகேங்களா? Done. But can we also say stone as a single countable common noun? Countable common noun also. Okay, next abstract noun. இது fourth. Next fifth வந்து abstract noun. Abstract noun. அப்ப அதுல ஒரு குவாலிட்டி பத்தி பேசி இருக்கணும். அந்த ஒரு வேர்ட், ஏதாவது ஒரு வேர்ட் அது குவாலிட்டி பத்தி, ஐடியா பத்தி, இல்ல ஒரு ஸ்டேட்டை பத்தி, ஒரு கான்செப்டை பத்தி பேசுச்சுன்னா அது அப்டிராக்ட் நவுன் ஆயிரும். லைக் த பொலிட்டீஷியன் ரிக்வைர்ஸ் இன்டெகிரிட்டி, அப்ப அந்த இன்டெகிரிட்டி பத்தி பேசினா தட் பிகம்ஸ் லைக் தட். ஸோ குவாலிட்டி, ஒரு ஐடியா, ஒரு ஸ்டேட், ஒரு கான்செப்ட். ஸோ எக்ஸாம்பிள், வி மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத். எப்பவுமே நம்ம உண்மைதான் பேசணும். எதுங்க இங்க அப்டிராக்ட் நவுன்? Truth. Truth is an abstract noun. Second example, the laughter of the children brings peace. The laughter of the children always brings peace. Appadina? Peace is an abstract noun. Okay, appa what is laughter? A state. They're all laughing. They're all in a happy state. They're all laughing. That's also an abstract noun. Abstract nouns are also derived from verb. அது நம்ம பின்னாடி verb படிக்கும்போது படிக்கலாம். ஏன்னா laughing is a verb. அதுல இருந்து வந்த noun தானே laughter. ஓகே, ரொம்ப இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பட் சும்மா சொல்றேன். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸுங்க? நவுன்னா ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்டு, அந்த வேர்டோட டோனை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதுல ஃபர்ஸ்ட் நவுனு. நவுன் அப்படின்னா இட்ஸ் அ வேர்ட் தட் டாக்ஸ் அபவுட் அ பிளேஸ், திங், பர்சன், குவாலிட்டி, ஸ்டேட் எல்லாமே. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன் ஒரு ஸ்பெசிஃபிக் என்டிட்டி பத்தி பேசினா, சுபாவை பத்தி மட்டும் பேசினா இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். ஏன் சுபா? ஓகே, நெக்ஸ்ட் தென் வி டிட் காமன் நவுன். காமன் நவுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் என்டிட்டியில் ஏதாவது ஒரு என்டிட்டியை பற்றி பேசினா அது வந்து காமன் நவுன். நெக்ஸ்ட் தென் வாட் வி டிடுங்க? கலெக்டிவ் நவுன். ஓகே, கலெக்டிவ் அப்படிங்கும் போது என்ன ஆகுது? ஒரு குரூப்பை சிங்கிள் யூனிட்டா மாத்திருது. டீம், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸா, பிளேயர்ஸ் டீமா, பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் ஜூரியா, அப்ப தட் பிகம்ஸ் அ கலெக்டிவ் நவுன். தென் வி ஹேட் மெட்டீரியல் நவுன். ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸையோ ரா மெட்டீரியல் பத்தி பேசினா இட்ஸ் அ மெட்டீரியல் நவுன். தென் வி ஹேட் அப்டிராக்ட் நவுன் that talks about quality, that talks about the state, your state now, a concept, an idea and all that. சரிங்களா? Next we have nouns classified by countability. Countable noun, non-countable noun. Write down. Sixth, countable noun.
எண்ணக்கூடிய பெயர்ச்சொல். ஓகே, நவுன்ஸ் தட் கேன் பி கவுண்டட். நவுன்னா என்னன்னு தெரியும் நமக்கு. எனி பிளேஸ், திங், ஸ்டேட், குவாலிட்டி தட் கேன் பி கவுண்டட்னா இட்ஸ் அ நவுன் தட் கேன் பி கவுண்டடா மாறிடும். இட் கேன் நாட் பி கவுண்டட்னா தட் கேன் நாட் பி கவுண்டட். புரிஞ்சிருச்சுங்களா? டன். ஸோ I have 3 pencils. Which is a countable noun? Pencils is a countable noun. Pencil is a noun that talks about a thing. And the pencil is a common noun. And other countable, so countable common noun. Correct? புரிஞ்சிருச்சுங்களா? Okay. My mentor gave me a lot of advice. What is that? Uncountable. Advice cannot be Uncountable. counted. I have huge information in my laptop. Uncountable. புரிஞ்சிருச்சு. அப்ப எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? அது எல்லாமே நவுன். ஸோ கவுண்டபிள்னா தட் இட் கேன் பி கவுண்டட். We had many different experiences in our preparation. Experiences countable uncountable? ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் பிகாஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஆனா டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸை நீங்க கோரிலேட் பண்ணும்போது அது கவுண்டபிள். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், மெயின்ஸ் படிக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கவுன்சிலிங் போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் கால் லெட்டர் வந்தப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் 1 2 3 4 சேர்த்து எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்லும் போது அது கவுண்டபிள். பட் ஆஸ் அண்ட் வென் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் யூ ஃபீல் அப்படிங்கறதுனால இட்ஸ் அன் அப்ட்ராக்ட் நவுன். அப்படிங்கறதுனால அது அன்கவுண்டபிள் இன் ஜென்ரல். பட் நீங்க மல்டிபிள் ஈவெண்ட்ஸை வந்து சேர்த்து அதை ஒரு எக்ஸ்பீரியன்சஸா நீங்க கன்வே பண்ணும் போது அது கவுண்டபிள். புரிஞ்சிருச்சா? புரியலன்னா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா 50 நாள்ல நம்ம வந்து புரியாம படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, படிக்கிறக்கே டைம் இல்லை. புரியாம ஒரு தடவை படிப்போம், அப்புறம் புரிஞ்சு படிப்போம், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. எஸ், ஸோ யூ கேன் ரைட் அன் எக்ஸாம்பிள். We had many different experiences in our preparation. Here experiences is a countable noun because different events la நடந்த experiences நான் இங்க கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, clear? Yes, next uncountable noun. Uncountable. So nouns that cannot be counted அப்படிங்கிறது uncountable. Example, water, rice. Yes. And TNPC அடிக்கடி கேட்கறது அட்வைஸும் லக்கேஜும். அட்வைஸ், லக்கேஜ், இன்ஃபர்மேஷன். லக்கேஜும் வந்து நீங்க எவ்வளோ லக்கேஜ் வச்சிருந்தாலும் ஐ ஹாவ் லக்கேஜ், அவ்வளோதான். ஒரு ட்ராலி, ஒரு டிராவல் பேக், ஒரு டஃபல் பேக் எல்லாம் சேர்ந்து 3 லக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு இப்போ ஆட்டோக்காரன்ட்ட பேச முடியாது. நிறைய லக்கேஜ் இருக்கு. அப்போ நீங்க ஒரு ட்ராலி, ஒரு டஃபல் பேக், ஒரு சூட்கேஸ் எல்லாம் வச்சுட்டு லக்கேஜஸ் நிறைய இருக்குன்னா உங்களையும் சேர்த்திக்கலாம் அதோட. அப்ப நீங்க ஒரு லக்கேஜ், அது ஒரு லக்கேஜ், 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டி அப்படிதான் சேருமோ. லக்கேஜ் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அப்ப லக்கேஜை நீங்க வந்து கவுண்டபிளா மாத்தணும்னா எப்படி மாத்த முடியும்? லக்கேஜ் வந்து அன்கவுண்டபிள். கரெக்டா? ஸோ ஏன்னா லக்கேஜ் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். இப்போ நீங்க லக்கேஜே கவுண்டபிளா மாத்தணும்னா ஆர் அட்வைஸ் கவுண்டபிளா மாத்தணும்னா அப்படிலாம் மாத்த முடியாது. சாப்பிட்டீங்களா? முன்னாடி நம்ம 2 அட்வைஸ் 1 அட்வைஸ் அப்படியா? அப்ப நீங்க டைமை தானே கவுண்டபிளா மாத்துறீங்க, அட்வைஸை கவுண்டபிளா மாத்தல. Piece of advice. A piece of advice. She gave me a piece of advice. அப்ப ஏதோ குட்டி ஒரு பீஸ், a piece of advice, ஒரு விஷயம் சம்பந்தமா she spoken. அப்ப வேணா நீங்க கவுண்டபிளா இருக்கிறது, அன்கவுண்டபிளா இருக்கிறத கவுண்டபிளா மாத்தலாமே தவிர அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் அன்கவுண்டபிள். ஓகே, அட்வைஸை குவான்டிஃபை பண்ண முடியுமானா பண்ணலாம். எப்போ a piece of advice அப்படின்னு சொல்லும் போது. லக்கேஜ் எப்படி மாத்தலாம்? I have 5 items in my luggage. கவுண்டபிளா மாத்துறீங்களா? I have 3 items in my luggage. I have 10 items of luggage. I have 10 parcels of luggage. அப்படிதான் நீங்க குவான்டிஃபை பண்ண முடியும், இல்ல கவுண்டபிளா மாத்த முடியுமே தவிர இன் ஜெனரல் அட்வைஸ், லக்கேஜ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே
uncountable தான். இன்ஃபர்மேஷன் எப்படி லக்கேஜா மாத்த முடியும்? I have 2 TBs of information. Information plural uncountable. 2 TBs 2 TB data or 5 TBs 5 hard drives அப்படி வேணா நீங்க குவாண்டபிளா மாத்திக்கலாமே தவிர கவுண்டபிளா மாத்திக்கலாம், குவான்டிஃபை பண்ணிக்கலாமே தவிர இட்ஸ் அதர்வைஸ் an uncountable noun. Done. So nounsல different types. Proper noun, common noun, collective noun, என்ன noun? Abstract noun, material noun, countable noun, uncountable noun. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஒரு TNPC previous year question in 2019. I'll write the question. You tell me the answer. இந்த questionல spot the error. ஆனா the error is based on a noun. Okay, the error is based on a noun. அதனால spot the error இங்க தூக்கி போட்டிருக்கேன். Okay. Yes, online. What is police? It's a collective noun. ஒரு குரூப்பை வந்து சிங்கிள் யூனிட்டா மாத்துதா? அப்ப police அப்படிங்கும்போது it includes a police station நிறைய பேர். அப்ப the police have arrested the thief. A police came to the temple and the police has arrested na okay, specifically the police ஒரு police வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. But in general the police na it's a collective noun that talks about a group as a single unit and that always takes a have plural verb. புரிஞ்சிருச்சா? இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியலனாலும் விட்டுருங்க. இப்போதைக்கு புரிஞ்சா குட், புரியலன்னா விட்டுருங்க. நம்ம வந்து இந்த தடவை சிலபஸ்ல கன்கார்ட் அப்படின்னே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கன்கார்ட் அப்படின்னாலே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான். அதுக்கு ஒரு 20 ரூல்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப இங்க இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? போலீஸ். போலீஸ். அப்ப இந்த சிங்குலர் ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கும்போது verb has to be pluralங்கிறது கன்கார்டை பேஸ் பண்ணி. ஏன் இங்க ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கன்கார்ட்ல பாத்துக்கலாம் அடுத்த டாபிக்ல. பட் அட்லீஸ்ட் இப்ப புரிஞ்சுக்கோங்க, போலீஸ் இஸ் a common noun but that is actually plural collectiveல இருக்கிறது. புரிஞ்சிருச்சுங்களா? Done. Okay, one more example we'll do. I have many works to do. Correcta? Work. Work to do. Work to do. I have many works to do. Work to do மாத்தினா கரெக்டா? work மட்டும் என்ன சொல்றீங்க? நீங்க எஸ் தூக்கிட்டு workன்னு மாத்த சொல்றீங்க. ஓகே, சரி. அப்ப more, much, இது எல்லாமே நான் போட்டுக்கிறேன். I have many work to do, I have much work to do, I have more work to do. என்னமோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க. பட் இது எல்லாமே many, much எல்லாமே என்ன? Plural. Uncountable. என்ன சொல்றீங்க? Uncountable. Uncountable. many, much, more எல்லாம் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? Uncountable. Uncountable, ma'am. ஓகே, எல்லாமே குவான்டிட்டி சம்பந்தமான விஷயம். குவான்டிட்டி ரிலேட்டட் திங். work, work, work. work is uncountable. work uncountable தானே? அப்ப ஆக்சுவலா workல எஸ் வரக்கூடாது, many, much, more எதுவுமே workோட போக கூடாது. workனா a lot of work. lot of work தான் இருக்கு. many work, much work, more work கிடையாது. workனா task, duty. ஓகே, அது எப்பவுமே uncountable தான். uncountable noun தான். work or task or duty is always uncountable. Therefore countable quantity count பண்ற மாதிரி இருக்கிற manyோ muchோ moreோ that cannot be related with an uncountable noun because it doesn't go proper the agreement படி. Therefore ரொம்ப நேச்சுரலா என்ன யூஸ் பண்ண முடியும்? a lot of work. Done. Yes, nounல ஏதாவது டவுட் இருக்கா? any doubts in noun? Write this question. Identify the type of underlined noun in the following sentence. இங்க jury தான் underline பண்ணாம விட்டாங்க. The jury was unanimous in its verdict. எதுங்க என்ன நவுனுங்க jury? Collective.
So it's a collective noun because jury refers to a group of people acting as a single unit. Amava, jury. So in this sentence, the jury acts as a single body, which was unanimous, which is characteristic of a collective noun. Proper noun கிடையாது ஏன்னா ப்ராப்பர் நவுன்னா டாக்டர் சதா சிவம் ஜட்ஜ் அப்படின்னு அவர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா ப்ராப்பர் நவுன். கலெக்ட் வேற என்ன நவுனு? காமன் நவுன். காமன் நவுன்னா high court judges, supreme court judges, common appa that become common noun. Abstract noun quality adha patti kadayadu. We'll do one more. Answer therida. Yes, find the error in the following sentence. The tourist was given several advices by the guide before he started his trek. எங்க error இருக்குங்க? Advices. Advices. செவரல் நம்ம குவான்டிஃபை பண்ணலாமே தவிர அட்வைஸ் வரக்கூடாது. a piece of advice, several advice அப்படிதான் குவான்டிஃபை பண்ணுமே தவிர advice should not come plural. So the tourist was given, the noun advice is an uncountable noun. It is always incorrect to make it plural by adding an s. To quantify it, one must use phrase like piece of advice, several advice, a lot of advice, huge advice, lengthy advice, short advice. அப்படிதான் நீங்க அங்க அத வந்து டோனை மாத்தலாமே தவிர அட்வைஸ் ஆல்வேஸ் கோஸ் அன்கவுண்டபிள் சிங்குலர். ஆன்சர் தெரியாம வேற காமிக்கணும்ல. ஓ ஓகே, வெர்ப் எல்லாம் அதை பார்த்துட்டு வந்துக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வில் கோ டு ப்ரொனவுன். செகண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுன்ல எதுவும் டவுட் இல்லை இல்லைங்க? எஸ், வில் கோ டு ப்ரொனவுன். ப்ரொனவுன் இஸ் வெரி சிம்பிள். A noun is a word that talks about a place, thing, a state, what else? Person, a quality, etc. And if you would like to replace this noun, you can use a pronoun. Swatika is taking class. She is teaching grammar. So Swatika is taking class and Swatika is teaching grammar. Badala Swatika is taking class and you take that Swatika and put she. Correct? Avladha. Appo or person aanga replace பண்ணிருக்கீங்க. Coimbatore is a beautiful city to live and it actually has the best monsoon ever. அப்பனா Coimbatore அப்படிங்கிறது it talks about a place which is a noun. ஆனா அந்த சென்டென்ஸ்ல it has a beautiful monsoon அப்படிங்கும்போது நான் அதை இட்டுன்னு மாத்திட்டேன். Thing, stylus is something that we use on a interactive panel. It makes learning very easy. அப்ப stylus is a thing that is replaced by it. புரிஞ்சிருச்சுங்களா? Happiness is permanent because it keeps me younger. அப்ப happiness is a quality. அது என்ன noun? Abstract noun. Happiness it keeps me younger. அப்ப it. அப்ப நான் என்ன பண்றேன்? எல்லா நவுனையுமே நான் ரீப்ளேஸ் பண்ணா அது பேர் வந்து pronoun. பேசிக்கா அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ப்ரொனவுன்லயும் டைப்ஸ் இருக்கு, நம்ம படிக்கலாம். ஸோ சும்மா ப்ரொனவுன் எழுதிக்கோங்க. பிரதி பெயர் சொல்லா தமிழ்ல a word used in place of a noun to avoid repetition. அவ்வளவுதான். நவுன் இருக்கிற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு ரிப்பிட்டிஷன் அவாய்ட் பண்றோம். So it's used in the place of a noun and we don't use the nouns again because to avoid repetition. அது எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு. Yeah, types of pronounல we will deal with ஒரு எத்தனை noun டீல் பண்ணலாம், எத்தனை types டீல் பண்ணலாம். We'll deal with ஒரு 6 types pronounsல. Okay, so first now pronoun வந்து basic example, noun replace பண்ணும் to avoid repetition. Okay, so types of nounல first personal pronoun. Personal. He is my friend, I gave him a book. He is my friend, I gave him a book. Personal pronoun na, he is my friend, I gave him a book. He, him ரெண்டுமே personal. So pronoun. TNPC ஓட அடுத்த ரொம்ப ஃபேவரட் எக்ஸாம்பிள். Let you and I finish this work. Correct? Let In the us sentence, finish correct? this work. Let we finish this work now. Let us finish the இல்லைங்க. Let us.
நான் என்ன கேக்குறேன்னா ரொம்ப சிம்பிள். சென்டென்ஸ் கரெக்டா இருந்தா கேக்குறேன், உங்களை மாத்தெல்லாம் சொல்லல. Let you and I finish this work. கரெக்டா? No. You and me. You and I will never come. இது டிஎன்பிசி திருப்பி திருப்பி எங்கேயோ ஒரு பக்கம் இந்த ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. லெட் யூ அண்ட் ஐனா ஸ்பாட் த எரர்ல வைப்பாங்க அடிக்கடி. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் நந்தினி ஸ்வாதிகா, நந்தினி அண்ட் ஸ்வாதிகா அப்படின்னு ஏதாவது பேசும்போது யூ புட் அ தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் அண்ட் டாக் அபவுட் யூ இன் த நெக்ஸ்ட். நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்வாதிகா அண்ட் நந்தினி அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நான் தானே சொல்றேன், என்னோட பேர் ஃபர்ஸ்ட் போட்டுக்குவேன். when you are talking you always come second, put the other person first. அதுவும் அடிக்கடி வைக்கிற ட்விஸ்ட். the students and the teacher were in the class. the teacher and the students இல்ல, when the teacher is talking. when the students is talking, the teacher and the students were in the class. புரிஞ்சிருச்சுங்களா அந்த டிஃபரன்ஸ்? அதே மாதிரி தான் இங்க let you and me finish. ஓகே, இதுல எது ப்ரொனவுனுங்க? you me pronoun. me me is a pronoun. personal pronoun. me is a personal pronoun, no? let you and me finish the work na. me is a personal pronoun. Next, possessive pronoun. possessive pronoun. the pen is mine. the pen is hers. கரெக்டா? எது possessive pronoun தெரியுதா? mine means my pen. அப்ப அது possessive-ஆ நீங்க சொல்றதுதான். the house is theirs. அந்த வீடு அவங்களோடது. the house is theirs. so you give it that possession. so that becomes the pen is theirs. இதெல்லாம் possessive pronouns. சில இடத்துல தேர்ட் வெரைட்டி, இது எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா கவனிங்க. subject plus object both will be same, or subject and object will be same. example, the cat licked itself. என்ன பண்ணும் கேட்? அதுவே அதை கிளீன் பண்ணிக்குமா டங்க்ல லிக் பண்ணி? the cat licked itself. எது சப்ஜெக்ட்? cat. ஆப்ஜெக்ட்? கரெக்டா? அப்ப the cat licked the cat itself. கரெக்டா? அதான உண்மை. அப்ப நான் அந்த கேட்டுக்கு பதிலா அங்க என்ன போடுறேன்? itself போடுறேன். அது itself-உம் pronoun தான். but that's called, it reflects again on the same thing, no? so reflexive pronoun. புரிஞ்சிருச்சுங்களா? itself-உம் pronoun தான். so subject plus object ரெண்டுமே சேமா இருந்தா that's called reflexive pronoun. best example, the cat licked itself. he absented himself from the class. correcta? he absented himself from the class. so the cat licked itself. he absented himself. she spoke to herself. correcta? தன்னை லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தா she spoke to herself. she has to do a lot of inner work on herself. அப்ப அதெல்லாமே pronoun தான், because we are not using the she again, reflexive. and sometimes அந்த reflexive pronoun-ஐயே நம்ம sometimes வந்து அதை emphasize பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். the cat licked itself. அந்த கேட்டே தான் லிக் பண்ணுச்சு அப்படின்னு அந்த கேட்டை எம்பசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணா அது ரிஃப்ளெக்சிவ், இல்லைன்னா எம்பசைசிங் நவுன்னு சொல்லலாம். புரிஞ்சிருச்சா? she spoke to herself, but what are you trying to emphasize? அந்த பொண்ணுகிட்டே தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு, தனியா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீங்க emphasize பண்றதுனால herself is also an emphasizing noun or a reflexive noun.
Okay, you yourself are responsible for the situation. Correcta? You yourself அப்படிங்கும்போது yourself is a noun, but you're emphasizing on you, so it is both reflexive and a emphasizing noun. Next, relative pronoun. Relative pronoun. ஏதாவது ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் அந்த ப்ரொனவுன், அதனால அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். கனெக்டிங் ஒரு கிளாஸை கனெக்ட் பண்ணும், ரிலேட்டிவ் ப்ரொனவுன். So it is connecting or relating. I met the women who was taking class. I met the women who was taking class. எதுங்க pronoun இங்க? Who. I met the women who was taking class. அது கனெக்ட் பண்ணுதா? நான் பார்த்த women தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, அப்ப கனெக்ட் பண்ணுதா? One more TNPC question. All that glitters is not gold. Are not gold. Or not gold. எப்படி? எதுங்க இங்க ரிலேட்டிவ் நவுன்? That. All noun, common noun, all. That glitters. That தான் அங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன். புரியுதா? Replace it like this. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க புரியும். ஸ்வாதிகா that takes the class is the teacher. இப்ப புரியுதா? கனெக்ட் ஆகும். எப்படி அது? இப்போ ஆல், உங்களுக்கு ஆல்ல ஆல்னு சொல்லும் போது தட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னு? ஸ்வாதிகாவை தட்டுன்னு போட முடியாதுல்ல. Tygoon that drives fast has good braking system. புரிஞ்சிருச்சா இப்போ? Tygoon that drives fast has good braking system. என்ன வேணா போட்டுக்கலாம். That technically rich has good drives கூட நம்ம வந்து ப்ராப்பர் நவுனோட யூஸ் பண்ணணும், காமன் நவுன் வேண்டாம் அப்படின்னா. Tygoon that is technically rich has good braking system. அப்ப டைகூனை தானே ரிலேட் பண்ணி தட்டுன்னு சொல்லுது. ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? டன். தட்டு தான் அங்க நவுன். Okay, we'll do a small tabular column for pronouns மட்டும். Put this tabular column. Pronouns, type, function, words, example. இப்படி நாலா போட்டுக்கோங்க. ஹாரிசான்டலா வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. வாட் எவர் ஹாரிசான்டலா வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இருக்கும். ஸோ டைப், சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ எதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? ஐ, யூ. கரெக்டா? இந்த சப்ஜெக்டே எங்க ப்ரொனவுனா மாறுது. ஐ எம் ஸ்வாதிகா இஸ் டேக்கிங் கிளாஸ், ஐ எம் டேக்கிங் கிளாஸ். சப்ஜெக்டே எங்க ப்ரொனவுனா மாறுது. யூ ஆர் ரைட்டிங், ஷரத் இஸ் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங். ஓகே, அப்ப சப்ஜெக்ட் எங்க ப்ரொனவுனா மாறினா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஷரத் இஸ் ரைட்டிங், ஹி இஸ் ரைட்டிங். கௌஷிகா இஸ் சிம்பிளி சிட்டிங், ஷி இஸ் சிம்பிளி சிட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட், இட்.
stylus is writing, it is writing. அப்போ இதெல்லாம் சப்ஜெக்டே அங்க ப்ரொனவுனா மாறதுனால சப்ஜெக்ட் ப்ரொனவுன். We will score good mark in English. We. Students will score, so we will score. Next, they. They will learn well. All will learn well. They will learn well. Correct. அப்ப அதெல்லாமே சப்ஜெக்டே அங்க ப்ரொனவுனா மாறுது. எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ I am taking class. Okay. So I is a subject pronoun. என்ன question answer பண்ணுது? Who is taking classங்கிற question answer பண்ணுதா? So subject pronoun என்ன பண்ணும்? யூஸ்வலா who question answer பண்ணும். இல்லைன்னா doer யாரு அப்படிங்கறத சொல்லும். I am taking class. அந்த doer யாரு? Who is taking class? அந்த doer யாருங்கிறத சொல்லுதா? doerனா who is doing the taskங்கிறத சொல்லும். Who is taking class? Sharath is writing. Who is writing? Sharath is writing. Who is writing? அந்த doer யாருங்கிறத சொல்லுதா? Yes. So usually அதோட function என்னன்னா it talks about the doer or who. Stylus is writing. It is writing. What is writing? Stylus is writing. It is writing. So what அப்படிங்கிற question ஆன்சர் பண்ணா அது subject pronoun. அவ்வளவுதான். Clear? Example, I am reading a book. அப்போ what am I doing? I am reading a book. Who is reading? I am reading. What is the doer doing? Reading. அது எல்லாத்துக்கும் அந்த I தான ஆன்சர் கொடுக்குது. So I becomes a subject pronoun. She is in the class. அப்போ who is in the class? She is in the class. What is the doer doing? The doer is in the class. அப்போ she is in the class. அந்த questions எல்லாம் ஆன்சர் பண்ணா subject pronoun. கிளியருங்களா? டன். ஸோ சப்ஜெக்ட்லயும் ப்ரொனவுன் வரலாம், அடுத்தது ஆப்ஜெக்ட்லயும் ப்ரொனவுன் வரலாம். ஓகே. ஸ்வாதிகா கேவ் த புக் டு ஷரத். ஃபைன். அண்ட் ஷரத் யூஸ்ட் இட்க்கு பதிலா அண்ட் ஹீ யூஸ்ட் இட். அப்ப அந்த ஹீ இங்க சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா? புரிஞ்சிருச்சுங்களா? புக்கு தான் நீங்க மாத்தணுமா? ஓகே. ஷரத் ஸ்வாதிகா கேவ் த புக் டு ஷரத் அண்ட் இட் வாஸ் யூஸ்ட் பை ஹிம். Okay, fine. It was used by him. அப்ப இங்க ஆப்ஜெக்ட்லயும் நம்ம pronoun போடுறோமா? காமன் நவுன் புக்க தூக்கிட்டு இட்டு போட்டுட்டோமா? So pronoun can also be in object. Next, write down object pronoun. Object pronoun. Me, you, him, her, it, us, them. So இங்க ஆப்ஜெக்ட் pronoun என்னவாயிரும்? அதுதான் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனா இருக்கும். அங்க டூயரா இருக்கும், இங்க ரிசீவர் ஆஃப் தட் ஆக்ஷனா இருக்கும். ஆப்ஜெக்ட் pronoun இருந்தா அது ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனா இருக்கும். The teacher gave the assignment to me. கரெக்டா? அப்ப இங்க மீ என்னவா இருக்கு? ஆப்ஜெக்ட். The teacher gave the assignment to whom? அப்ப whom ஆன்சர் பண்றதுனால அது ஆப்ஜெக்ட், அது மீங்கறனால அது ஆப்ஜெக்ட் pronoun. புரிஞ்சிருச்சுங்களா? டன். Sharath called him yesterday. Called whom? Object. So called him yesterday. Sharath helped her yesterday. ஆப்ஜெக்டும் pronoun. Sharath helped ஸ்வாதிகாக்கு பதிலா ஸ்வாதிகாவை தூக்கிட்டு her போடுறீங்க. Sharath helped ஸ்வாதிகா or helped her yesterday. Next, possessive pronoun. Possessive pronoun. எதெல்லாம் possessive pronounங்க? Mine. The book is mine. Correctா? The book is mine. Yours. The book. It is yours. Okay. It belongs to you. அந்த மாதிரி it is yours. Mine, yours, his, her, ours, theirs, its. Okay. அப்ப possessive pronoun. That car is mine. The cat is hers. Okay. Yours.
The idea was ours. The idea is yours. The quality is ours. ஆனா என்ன ஒரே ஒரு ரூல்னா பொசசிவ் ப்ரொனவுன் வரும்போது it should not be followed by a noun. It should not be followed by a noun. எப்படி? It is my book. கரெக்டா? மை என்னங்க? மைன்னு தான் பொசசிவ். It is my book. It is Swathika's. It is my book. அப்போ ப்ரொனவுன் மட்டும்தான். பட் பொசசிவ் ப்ரொனவுன் வந்தா it is mine. அப்ப அங்க புக் வருமா? வராது. So possessive pronoun does not have a noun followed by it. Sorry. What did I do? Ranjita, doubta. Not followed by a noun. ஓகே, இதுல உங்களுக்கு புதுசா 2 டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் இஸ் த பர்சன். எது வேலை செய்யுதோ அது சப்ஜெக்ட், எது வேலையை ரிசீவ் பண்ணுதோ அது ஆப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். பட் டவுட் இருந்தா அங்கேயே பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படின்னா டூயர், ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரிசீவர். ஓகே, இதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கன்ஃபியூஸ் ஆகாது. ஐ எம் டாக்கிங், subject pronoun. I am talking to the students. They are listening. அப்ப they is a object pronoun. புரிஞ்சிருச்சுங்களா? Done. Any doubt? இதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுதான் இப்ப நம்ம பார்த்த வெரைட்டி. The book is yours. What pronoun is this? Possessive pronoun. அப்ப yours க்கு அப்புறம் இங்க noun வருமா? வராது. ஆனா that is your book வரும். அப்ப what is this your? Personal pronoun. புக் யாரோடதுன்னு சொல்லுது இல்ல, your book. அப்ப என்னது அது? Person. Actually, it can also become an adjective here. It can also become an adjective, but possessive adjective. புரிஞ்சிருச்சுங்களா? பட் possessive pronoun வந்துச்சு அப்படின்னா it cannot have a noun after that. இதெல்லாம் இந்த ஸ்பாட் த எரர்ல அப்படியே கேட்டுருவாங்க. ஸ்பாட் த எரர் அப்படின்னு நம்ம தனியா படிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு டாபிக்கே நம்ம படிக்க முடியாது, சும்மா ரூல்ஸ் தான் படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பாட் த எரர்ல வரும்போது let you and I, let you and me, advice, luggage, information always is uncountable and does not take an S. அதெல்லாம் அங்கங்க பாக்ஸ் போட்டு, சும்மா பாக்ஸ் போட்டு ஒரு தனி கலர் வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்பாட் த எரருக்கு படிச்சுக்கலாம் கடைசியா. புரிஞ்சிருச்சுங்களா? பொசசிவ் ப்ரொனவுனுக்கு பின்னாடி நவுன் வராதுங்கிறது ஒரு முக்கியமான ரூல். இன்னொரு ரூல் கூட இங்க எழுதிக்கலாம் நீங்க. The cat licked its tail. கரெக்டா? The cat licked its. அப்ப இட்ஸ்ங்கிறது அதோட. ஓகே. கரெக்டா? It's a beautiful day. கரெக்டா தப்பா? இதை கரெக்டா எழுதுனதுனால இது தப்பா தான் எழுதிருப்போம். லாஜிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டா இருக்கலாம்ல, கிராமட்டிக்கலா. இட்ஸ் a beautiful day சொல்லலாம்ல? சொல்ல முடியாது. இட் இஸ் a beautiful day. அதை நீங்க இப்படி ஷார்ட் பண்ணா இட் apostrophe and s வரணும். இந்த இட்ஸ் வேற, இந்த இட்ஸ் வேற. இதெல்லாம் தான் டிஎன்பிசி அங்கங்க they will throw. and நமக்கு அப்படியே எக்ஸாம் ஹாலே மயமயன்னு இருக்கும்.
எல்லாமே கரெக்டா தான் தெரியுது. எப்படிடா எரர் கண்டுபிடிக்கிறது? நோ எரர் அப்படின்னு ஆப்ஷன் டி இ கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு வந்துருவோம். நோ மார்க் அப்படின்னு நமக்கு கடைசியா வந்துரும். புரிஞ்சிருச்சுங்களா? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். இட்ஸ் அப்படின்னா அதோடது. இட் இஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் இட்ஸ். இந்த இட்ஸ் என்னங்க? இந்த டெய்ல், அதோட டெய்ல், அதோட. அப்ப இது வந்து இங்க அட்ஜெக்டிவா? ஓகே, புரிஞ்சிருச்சா? அட்ஜெக்டிவா என்னன்னு சொல்லி தரல. தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க, தெரியலன்னா விட்டுருங்க, நம்ம அட்ஜெக்டிவ் படிச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் எதுல வைப்பாங்க அப்படின்னா, இது their கார், அவங்களோட கார். பொசசிவ் ப்ரொனவுன், அவங்களோட கார். they are coming, they are, AR. மேம் ம். அந்த இட்ஸ் மட்டும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இட்ஸா? ஆ இது ஓகேவா? கேன் ஐ கிளியர் திஸ்? திஸ் ஒன் இஸ் ஓகே மேம். What is this? Swatika is fast, it's her nature. இப்போ இங்க என்னது? இட் இஸ் ஹர் நேச்சர். அதை நான் வந்து அப்ரிவேட் பண்ணி இட்ஸ் அப்படின்னு வருது. இதுவே the chair is broken, its legs are shaking. chair broken, டேடாவா இருக்கு, ஏன்னா அதோட லெக்ஸ் வந்து ஷேக் ஆகுது. அதோட லெக் ஷேக் ஆகுது. இந்த இட்ஸ் வேற, இந்த இட்ஸ் வேற. கிளியரா? somebody who asked me? எஸ் மேம். okay, done. so noun and pronounல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும், டிஎன்பிசி எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுங்க. which is a pronoun here? Him. it is a pronoun. okay, அது கரெக்ட் யூசேஜா? it should No. be he. He. it was he who came late. okay, again இன்னொரு common TNPC question. each of the student must bring their own lunch. correct? each of the student must bring their own lunch. Every student. Students. Every student. huh? each of the student, correct தானே? தப்பு மேம். ஸ்டூடெண்ட். each of the students ன்னு மாத்தணுமா? சரி, மாத்திக்கலாம். அப்புறம் pronoun error கண்டுபிடிங்க, அது அடுத்தது. each of the students must bring their own lunch. Own will not come. ஈச் ஸ்டூடெண்ட். இல்ல, அங்க எஸ் மட்டும் தான் தப்பு, அதை நான் ஆட் பண்ணிட்டேன். each of the students must bring their own lunch. Each student must Their lunch. each of the students-ங்கும் போது சிங்குலரா ப்ளூரலா? students, each of the students அப்படிங்கும்போது சிங்குலர். அப்ப their வருமா? his own lunch. his own lunch. pronounலயும் ரூல் ஃபாலோ பண்ணணும். சிங்குலர்னா சிங்குலர் pronoun. கிளியரா? ஓகே,
Next, adjective. Okay, what is an adjective? Adjective. Describing Oh, உங்களுக்கு நவுன்னா என்ன ப்ரொனவுன்னா என்னன்னு கிளியரா தெரியுமா? ஏதாவது டவுட் இருக்கா? நவுன்னா என்ன ப்ரொனவுன்னா என்னன்னு டவுட் இல்ல. அந்த நவுனையோ ப்ரொனவுனையோ மாடிஃபையோ டிஸ்கிரைபோ பண்ணுச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். கிளியரா? நவுன் ப்ரொனவுன்ல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப அட்ஜெக்டிவ்ல டவுட் வரும். நவுன் ப்ரொனவுன்ல ஏதாவது டவுட் இருக்கா? அட்லீஸ்ட் ரொம்ப டீடைல்டா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொஸ்ஸிவ் ப்ரொனவுன்லாம் டக்கு ஞாபகம் வரலனாலும் நவுன்னா பேரு, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரிப்பிட்டேஷன் வேண்டான்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணோம்னா அது ப்ரொனவுன். இந்த அளவுக்கு அது கிளியர் இல்ல? ஓகே ஓகே. அந்த நவுனையோ அந்த ப்ரொனவுனையோ ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா இல்ல மாடிஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். கிளியரா? டன். ஓகே. ஸோ அட்ஜெக்டிவ் வந்து நம்ம நாலா பிரிக்கலாம். குவாலிட்டி, குவான்டிட்டி, நம்பர், அப்படி பிரிக்கலாம். Adjective of quality, adjective of quantity, quality, adjective of quality, quantity, adjective of number, அப்புறம் possessive adjective இருக்கு. அது நம்ம ஆல்ரெடி அந்த your book பார்த்தோம்ல, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதை மூணு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் adjective அப்படின்னா என்ன? I love English class. ஓகே, எதுங்க adjective அங்க? கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ரொம்ப ஈஸி தான், ஆனா கவனிச்சிட்டிங்கன்னா ஓகே. ஐ லவ் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ ஆக்சுவலி இங்கிலீஷ் அப்படின்னு தனியா எடுத்தா அது நவுன் தான். ஐ லவ் இங்கிலீஷோட முடிச்சுட்டா இங்கிலீஷ் இஸ் த நவுன் ஹியர். பட் இப்போ இங்க கிளாஸ் பிகம்ஸ் அ காமன் நவுன். கரெக்ட். ஐ லவ் இங்கிலீஷ் கிளாஸ்னா அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதா? கிளாஸ், வாட் கிளாஸ். ஸோ திஸ் பிகம்ஸ் யுவர் adjective. இதுதான் ப்ராப்பர் adjective. ப்ராப்பர் adjectiveனா I love chicken biryani. Which is your adjective there? I love Italian pasta. எது adjective? Italian. I love lemon juice. Lemon. But I love lemon அப்படின்னா lemon என்ன? Noun. இது வரைக்கும் ஓகே, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட், his policies reflect a Gandhian philosophy. ஏன் philosophy அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி, ஒரு ஸ்டேட், அது நவுன். ஸோ அது என்ன டைப்ல இருக்கு? காந்தியன் டைப்ல இருக்கு. ஸோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ண. He loves Gandhian ideologies. Idea is an abstract noun. Ideology. So Gandhian ideology. I follow Gandhian. அப்படின்னா Gandhian is a, புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர் காமன் அட்ஜெக்டிவ். ஸோ ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? நவ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. குவாலிட்டியில வாட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி, அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் குவாலிட்டி. இட்ஸ் அ ரெய்னி டே. It's a rainy day. Which is an adjective? Rainy. புரிஞ்சிருச்சுங்களா? What is qualitative adjective? Or it was a horrifying incident. Horrifying. Okay. அப்ப quality அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுது. The verdict was a resounding silence அப்படின்னா resounding becomes an adjective. Okay. Next, quantity அப்படின்னா I have 25 pen. 25. I have enough time. He paid little attention. Okay, little attention. Few mangoes. Few. புரிஞ்சிருச்சுங்களா என்னன்னு? ஓகே, இதுல டிஎன்பிசி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஏரியா இருக்கு. அங்கங்க அந்த எரர் ஸ்பாட்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். லிட்டில் attention அப்படின்னா என்ன? What is the meaning of little attention? Zero attention. No attention.
கவனிக்கவே இல்லைன்னா லிட்டில் அட்டென்ஷன். நிஜமாவே கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா a little attention. few mangoes அப்படின்னா என்ன? I have 0 mangoes அப்படின்னு அர்த்தம். இது ஒரு 2 மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா a few mangoes. Okay, only when a is added it becomes a little, இல்லனா 0. so quality quantity புரிஞ்சிருச்சுங்களா? yes. and குவான்டிட்டிலேயே நம்பர் இல்லாம இருந்தா வெறும் குவாலிட்டி, நம்பர் இருந்தா number adjective of number. I have enough time is a quantitative adjective. I have 2 hours of time அப்படிங்கும்போது அது வந்து adjective of quantity mentioned in numbers. அதோட subdivision தான். புரிஞ்சிருச்சுங்களா? I have enough time before my train. போதுமான அளவு டைம் இருக்கு அப்படின்னா அது adjective of quantity தான். I have 2 hours time to board the train அப்படின்னா அதுவும் quantitative adjective தான், but with respect to numbers. The first 2 chapters of the book are boring. The first few pages are boring. புரிஞ்சிருச்சுங்களா? ரெண்டுக்கும் quantitative-க்கும் இதுக்கும். Okay. Next, possessive adjective. This is my house. அது அங்க adjective தான், pronoun கிடையாது. ஏன்னா noun யாரோடதுங்கிறத சொல்லுது. ஆனா மைனா pronoun தான் அப்படிங்கறத அங்க போடக்கூடாது. This is her house. So what is that? Adjective, possessive adjective. புரிஞ்சிருச்சா? So இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? possessive adjective மட்டும் தனியா எழுதிக்கலாம். மேம் குவான்டிட்டிக்கும் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க மேம். குவான்டிடேட்டிவ்க்கும் நம்பருக்கும் டிஃபரன்ஸ். I have 2 hours to finish the class. I have a few hours to finish the class. ரெண்டுமே adjective of quantity தான், but this is adjective of number specifically. கரெக்டா? ஓகேவா தர்ஷனா? எஸ் மேம். Okay. Next, possessive adjective. possessive adjective பார்த்துட்டு possessive pronoun பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிரும். possessive adjective என்னன்னா this is his pen. ஓகே, ஃபர்ஸ்ட் adjectiveனா என்ன? ஒரு நவுனை டிஸ்கிரைபோ மாடிஃபை பண்ணா அது adjective. ஓகே, அப்ப இங்க எது நவுனு? பென். அப்ப அந்த பென்னை வந்து டிஸ்கிரைப் பண்ணுதா? அவரோட பென், his pen. அப்ப இங்க இது adjective-ஆ pronoun-ஆ? adjective. ஓகே. Sharath is writing and the pen is his. What is this? possessive pronoun. ஏன்னா இங்க noun பின்னாடி வரக்கூடாது இல்ல. புரிஞ்சிச்சுங்களா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? ஓகே. It is his book. இது ஏன் நான் ப்ரொனவுனா எடுத்துக்கல? ஏன்னா possessive pronoun-க்கு பின்னாடி noun வரக்கூடாதுங்கிறது ரூல். கரெக்டா? அப்ப இது வந்து possessive adjective. அந்த புக் அவரோடது. சோ நான் இதைவே வந்து pronoun யூஸ் பண்ணி சொல்லணும்னா புரிஞ்சிருச்சுங்களா? ஏன்னா possessive pronoun-க்கு பின்னாடி noun வராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் இதெல்லாம். இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டா டக்குன்னு ஸ்பாட் எரர்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம ரூலே படிக்க மாட்டோம். இதுல எதுங்க possessive adjective? It's. இட்ஸ்
ஓகே கிளியரா? பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னா இதுவே பொசிட்டிவ் ப்ரொனவுன்னா replaces noun. இது ப்ரொனவுன் யூஸ் பண்ணி எழுதுறேன். இங்க எழுதுறாங்க இடம் இல்லாதனால, பட் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஐம் யூசிங் அ ப்ளூ கலர். புரியுதா? The dog wagged its tail. இந்த its வந்து possessive adjective and it's barking. அப்ப இந்த its the dog is barking. I'm replacing dog with its. அப்ப இது possessive pronoun. கிளியரா? நோ கன்ஃபியூஷன் ரைட்? அந்த இட்டு அட்ஜெக்டிவாவும் இருக்கலாம், ப்ரொனவுனாவும் இருக்கலாம். ஆனா அது பொசசிவ் ப்ரொனவுனா இருந்துச்சுன்னா பின்னாடி நவுன் வராது. கரெக்டா? இங்க வரல இல்ல, வேர்பு தானே வந்திருக்கு, பார்க்கிங். ஓகே, ஆனா இதுவே வந்து இங்க இட்ஸ் டெய்ல் அப்படிங்கறதுனால டெய்ல் இஸ் a noun, so இட்ஸ் இஸ் a possessive adjective. Okay, any doubt with noun, pronoun and adjective? apostrophe s வந்தா pronoun, வெறும் s வந்தா adjective. எல்லா தடவையும் அப்படி கிடையாது, பட் மோஸ்ட்லி எஸ். அது கரெக்ட், அந்த ரூல் நீங்க வச்சுக்கலாம், apostrophe வச்சுக்கலாம். Finish this. No fewer than dash students were present. Options வேணா தரேன். 50, much, little, some. 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 50. வேற little, little. அப்புறம் 50, ma'am. ஏன் ஏன் மச், ஏன் லிட்டில், ஏன் சம் வராது? இது எல்லாமே அன்கவுண்டபிள். நம்ம இப்ப ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஒர்க்கா, மெனி ஒர்க், மச் ஒர்க், மோர் ஒர்க். ஃபியூவர்னா என்ன? கவுண்டபிள் தானே. ஃபியூ, நோ ஃபியூவர், இப்போ 0. அப்ப கவுண்டபிளோட மேட்ச் ஆகிற கவுண்டபிள் ஆன்சர் மட்டும்தான் வரணும். கிளியரா? ஸோ கவுண்டபிள் நவுன் அப்படின்னா கவுண்டபிளா தான் ரிலேட் பண்ணணும். ஓகே, எனி டவுட்? அடுத்தது வந்து வேர்பு, அட்வர்பு, வேற என்ன இருக்குங்க? கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். கன்ஜக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் ஈஸி, வேர்ப் அட்வர்ப் மட்டும் தான் மெயின் கேரக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கன்ஜக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்புறம் வேர்ப் அட்வர்ப் பார்த்தா முடிச்சிடும். ப்ரிபோசிஷன் இருக்கு. ஓகே, we'll do preposition, conjunction, interjection, verb and adverb. ப்ரிப்போசிஷன் ஆர்டர்ல நான் போகல, ஏன்னா இது ஒரு தனி கான்செப்ட். இப்பதான் நீங்க நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ்க்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கீங்க. நவுனை ரீப்ளேஸ் பண்ண ப்ரொனவுன், நவுனையோ ப்ரொனவுனையோ எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைபோ மாடிஃபையோ பண்ணா அட்ஜெக்டிவ். இது ஒரு பேரா அப்படியே படிச்சுக்கிறீங்க. அதுல பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் பின்னாடி நவுன் வராது, பொசசிவ் அட்ஜெக்டிவ் பின்னாடி நவுன் வரும். இந்த அளவுக்கு கிளியரா? இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே ஐ திங்க் we will be able to solve. So parts of speechல first noun, pronoun and adjective இது ஒரு பேரு. அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் தனியா வச்சுக்கலாம். கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், verb, adverb இதை மட்டும் படிச்சா இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. So now we'll go to preposition. ப்ரிப்போசிஷனும் நவுன் ப்ரொனவுனோட கனெக்ட் ஆகுறதா? A word, preposition is a word. எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே வேர்டு. word placed before a noun or a pronoun, அவ்வளவுதான்.
before a noun or pronoun. எதுக்கு? adjective வந்து describe பண்றதுக்கு modify பண்றதுக்கு. அப்ப preposition எதுக்கு? to show relationship, அவ்வளவுதான். என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் காமிக்கும்? டைம், பிளேஸ், டைரக்ஷன், எக்ஸெட்ரா. ஸோ அந்த நவுனுக்கு முன்னாடியோ ப்ரனவுனுக்கு முன்னாடியோ ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம அந்த நவுன் எங்க இருக்கு, என்ன டைம்ல இருக்கு, எங்க இருக்கு, அதோட டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ப்ரிப்போசிஷன். புரிஞ்சிருச்சா? ஸோ நவுன் அப்படிங்கிறது வேர்டு, திங் அண்ட் ஆல் தட். அதை ரீப்ளேஸ் பண்ணா ரெப்பிட்டேஷன் இல்லாம ப்ரொனவுன். அதை டிஸ்கிரைப், ப்ரொனவுனையோ நவுனையோ டிஸ்கிரைப் பண்ணா, மாடிஃபை பண்ணா அது அட்ஜெக்டிவ். அந்த ப்ரொனவுனுக்கோ நவுனுக்கோ முன்னாடி ஒரு வார்த்தையை நம்ம வைக்கிறோம். அந்த வார்த்தை அந்த நவுனோட ரிலேஷன்ஷிப்பை காமிக்குது. எங்க இருக்கு, டைம் என்ன, டைரக்ஷன் என்னன்னா அது ப்ரிப்போசிஷன். எஸ் எஸ். ஸோ இப்போ இதோடையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ல சிம்பிள் ப்ரொபோசிஷன்ஸ் என்னெல்லாம்? சிம்பிள் ப்ரொபோசிஷன் இன், at, on, off, under, for, from, to, with, by. இதெல்லாம் simple preposition, short common prepositions used. in, at, on, off, for, from, to, with, by. Okay. Next, காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் சொல்லலாம். காம்பவுண்ட்னா என்னங்க? காம்பவுண்ட் சென்டென்சஸ் படிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒன்னோட ஆட் ஆகும். ஓகே, அப்போ இன்சைடு இஸ் அ காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். கரெக்டா? சைடோட இன் ஆட் பண்ணா ப்ரிப்போசிஷன் ஆயிருது, இன்சைடு. அப்போ ஒரு ப்ரிஃபிக்ஸ ஒரு நவுன் கூட ஒரு அட்ஜெக்டிவ் கூட ஆட் பண்றோம். இந்த ப்ரிஃபிக்ஸ ஒரு நவுன் கூடயோ அட்ஜெக்டிவ் கூடயோ ஆட் பண்ணும்போது அது ப்ரிப்போசிஷன் ஆகுதா? ஓகே. பிஹைண்ட், along, long என்னது? adjective. long day, adjective. அந்த long கூட நம்ம ஒரு prefix add பண்றதுனால அது compound preposition ஆகுது. புரியுதா? outside, so இதெல்லாம் compound preposition. next phrasal preposition. across எழுதிக்கோங்க, இதுல within எழுதிக்கலாம். இதெல்லாம் compound preposition. next phrasal preposition. phrasal preposition னா என்ன? a group of words but it functions as a single preposition in front of. கரெக்டா? group of words தானே. phrasal-னால என்ன? phrasesனா a group of words that conveys a particular meaning. so அதே மாதிரி phrasal preposition-னா a group of words ஒரு single preposition act ஆகும். in front of, according to, on behalf of, in spite of, due to, இதெல்லாம் phrasal. in spite of, due to, according to, on behalf of. clear? done? so இதெல்லாம் different types of preposition. but preposition எங்க யூஸ் பண்றதுங்கிறதான question. இது தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் identify the prepositions நான் கேட்க போறாங்க. நோ, நம்ம ப்ராப்ளமே என்னன்னா I was born in 1995 on 1995. I was born on a Monday. I was born in a Monday. இங்கதானே நம்ம கன்ஃபியூஷனே. Born on Monday. ஓகே. ஸோ அந்த யூசேஜ் டிஎன்பிசி ஃபோக்கஸ் ஏரியாவில் இருக்க யூசேஜ் ஒரு டேப்லர் காலம் போட்டு எழுதுங்க. டிஎன்பிசியோட ஃபேவரட் ஏரியா யூசேஜ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். எதுக்கு எது எழுதணும் அப்படிங்கிறது யூசேஜ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. ப்ரிப்போசிஷன் யூசேஜ் அண்ட் எக்ஸாம்பிள். ப்ரிப்போசிஷன் யூசேஜ் எக்ஸாம்பிள். preposition usage
example. Preposition usage example. First, in, at, on with respect to place. Okay, in, at, on இதெல்லாம் with respect to place எப்படி யூஸ் பண்ணணும்? in எங்க யூஸ் பண்ணணும்? large area இருக்கும் போது I live in India. I live in Coimbatore. Okay, large area, country, city அதெல்லாம் in வரும். large areas, countries, cities வரும்போது in. Example, I live in India. I live in Coimbatore. Okay, இதுவே at எங்க வரும்? specific area. ஒரு specific area. I live in India at Coimbatore. அப்ப அதே கோயம்புத்தூருக்கு நம்ம அட்டு போடுறோம்ல, ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா I live in India and at Coimbatore அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சுங்களா? He lives at 10 Downing Street in London. He lives at 10 Downing Street. அதுதான் the famous address. At அந்த address in large area London. Okay. அடுத்தது on. On அப்படிங்கும்போது அந்த place சம்பந்தமா where is it kept? On the table. Surface ஏதாவது connect பண்ணா on யூஸ் பண்ணுவோம். Something related to surface. Okay, addressல யூஸ் பண்ண மாட்டோம், but surface. The book is on the table. The pen is on the book. Whatever. Okay, on வந்து surface மேல. So place சம்பந்தமா ஏதாவது large ஏரியானா in யூஸ் பண்ணுவோம். I live in America, I live in the USA, I live in India, I live in Kuala Lumpur, I live in Malaysia. But I live at Gandhipuram. ஸ்பெசிஃபிக்கா at Gandhipuram in Coimbatore. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப எது ஸ்பெசிஃபிக்கோ அது கட்டு வந்துரும், அந்த பெரிய ஏரியாக்கு இன்னும் போயிரும். I live at Coimbatore in தமிழ்நாடு. கரெக்டா? I live at Gandhipuram in Coimbatore. மாறுதா? அது வரைக்கும் ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிப்போசிஷன் ஃபர்ஸ்ட் யூசேஜ். நெக்ஸ்ட், இன், அட், ஆன் டைம் சம்பந்தமா எப்படி யூஸ் பண்ணணும்? இன், அட், ஆன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைம் சம்பந்தமா எங்க யூஸ் பண்ணணும்? மந்த், இயர், சீசன் அதுக்கெல்லாம் இன். மந்த், இயர், சீசன். It is raining in July. I was born in 1995. The flowers blossom in monsoon. புரிஞ்சிருச்சுங்களா? So month, year, season வந்தா in. Next, at specific time of the day. The class starts at 2 p.m. today. Correct? At 2 p.m. specific time of that day. The class starts at 2 p.m. in July. Correct? In 2025 அப்படியெல்லாம் in வந்துரும். But specific timeக்கு at. On வந்து எப்ப வரும்? Days and dates. Daysக்கும் datesக்கும் days and date. The class starts at 2 p.m. on a Friday in July, in the year 2025. In 2000. புரிஞ்சிருச்சுங்களா? அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுவோம். அங்க ஆன் போடுவோம், இங்க இன் போடுவோம், இங்க அட் போடுவோம், மாத்தி போட்டுருவோம். ஸ்பெசிஃபிக்கு தான் அட். எப்பவுமே அது பிளேஸோ டைமோ ஸ்பெசிஃபிக்கு தான் அட். அட் கோயம்புத்தூர் at 10 p.m. I shall meet you at 10 p.m. in Coimbatore. சொல்லலாமா? கரெக்டா? In a big place. I shall meet you at 10 p.m. sharp. Yes, at Cafe Coffee Day. Again, at specific place. At Cafe Coffee Day in the race course. In race course. அப்ப in race course வந்துருச்சா? large area. புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் ரூலா மனப்பாடமே பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறதே புரோக்கன் இங்கிலீஷ். கொலோக்கியெல்லாம் இன்ன அட்டு, அட்ட ஆன இட்டு எல்லாம் மாத்தி போட்டு பேசிடுறோம். அங்க போய் அதை அப்ளை பண்ணும்போது ஆன்சர் தப்பாயிரும். ஸோ இந்த ரூல்லாம் இட்ஸ் பெட்டர் யூ பை ஹார்ட். ஓகே. நெக்ஸ்ட், பிட்வீன், அமங். பிட்வீன், அமங். பிட்வீன் எப்போனா
for 2 people or 2 things க்கு ரெண்டு வேணுங்க 2 people or 2 things. The class will be handled between 2 to 5 p.m. கரெக்டா? அப்ப between 2 things வேணும், 2 times 2 people வேணும். amongனா for more than 2. ரெண்டுக்கு மேல இருந்தா அங்க among போடணும். for more than 2. Divide the sweets among the children. Divide the sweets among the children. Okay, அப்ப children 2க்கு மேல போயிருதுல்ல, between among எங்க வரும்? only 2 இருந்தா between, 2க்கு மேல இருந்தா among. Next, beside, besides. Beside, besides. Beside எங்க யூஸ் பண்ணணும், besides எங்க யூஸ் பண்ணணும்? Beside na by the side. Besides Sideனா na in next addition to. to. Sit beside me. Sit beside me. அப்படின்னா sit next to me. Yes, my water bottle was kept beside me. அப்ப next to. Beside na place, next to. Besides na In addition. in addition to. நான் என்னதான் சொல்லியும் in addition to, besides me telling everything, in addition to me telling everything. Besides English, she also handles polity. Besides English, she also handles history. அப்ப அதோட in addition to அப்படின்னா besides. Yes, in at on, in at on, between and among, between for 2 people, among for the more than 2 people, beside when the next to, besides in addition to. Next, since and for. Since and for. Since na start time lirundu, since 2 p.m. I'm handling class. Since. Okay, and for na for 3 hours I will handle the class. அப்ப for எதை பத்தி பேசுது? duration of the time. Since வந்து start of the time ல இருந்து பேசுது. since na start time ல இருந்து. அப்ப since 2 p.m. I'm handling class. அப்ப இருந்து எப்ப தொடங்குனதுல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். since 2 p.m. I'm talking. since 2 p.m. I'm teaching. since 2 p.m. we are discussing. அப்படிங்கிறது okay. for na for அப்படிங்கிறது duration of time. For 3 hours you have English class today. For 5 hours you have maths class today. So for talks about duration. He has been learning for group 2 examination since 2024. Correct? She has been preparing for TNPC exam since 2023. Okay. She has been preparing for the last 3 years. Correct? Duration பத்தி பேசுதா? Next, by with. by with. by எங்க யூஸ் பண்ணும்? யாரு பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசும்போது. ஓகே, the English class is taken by Swatika. அப்போ by the doer, agent, அத பத்தி பேசும்போது by doer, agent of an action. யார் அது பண்ணிட்டு இருக்காங்களோ இத பத்தி பேசும்போது by. இதுவே with அப்படின்னா instrument used for the action. Instrument used for the action. Correct? Instrument used for the action. For example, the English class is taken by Swatika with the help of a interactive panel, with the help of a stylus. The instrument used is with. Who's doing is by. So the snake was killed by the farmer with a stick. Into. Into. In எங்க யூஸ் பண்ணுவீங்க? Position. The keys are in the box. Correct? The keys are in the box. அந்த in கிடையாது. In Coimbatore, in India, அந்த in கிடையாது. இது with respect to position. அப்ப inside, அப்ப வந்து in யூஸ் பண்ணுவோம். The money is in the wallet. The money is in the pouch. அந்த மாதிரி. Into அப்படின்னா denotes movement. Position பத்தி பேசினா into வந்து movement பத்தி பேசும். I dived into the pool. I dived in the pool இல்ல, into the pool. Movement.
I dived into the pool. He jumped into the river. The water is in the pool. Correct? And he dived into the pool. Actually, என்னன்னா he dived in the water. அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். He dived in the river தானே சொல்லுவோம். அங்க அப்படிதான் கொடுத்திருப்பாங்க டிஎன்பிசி. He dived in the river. ஓகே, ரிவர்ல டைவ் அடிச்சாரு, கரெக்ட் தானே? அப்ப அங்க மூவ்மெண்ட், டைவ் இஸ் a மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் வரும்போது இன் வரக்கூடாது, இன்டு வரணும். The swimming pool was completely filled in water. Filled with water தான். பட் இன் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள, இன்சைட் அப்படின்னு அர்த்தம். கிளியர்? நெக்ஸ்ட், ஆன் அப்பான். ஆன் அப்பான். Position on a surface. On the table, on the surface. ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். சர்ஃபேஸ் பொசிஷன் பத்தி பேசும்போது எங்கேயோ ஒரு பக்கம் எழுதுறமே. எஸ், ஆனா அப்பான் எங்க எழுதுவோம்? மூவ்மெண்ட் ஆன் அ சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் மேல movement இருந்தா அது மூவ்மெண்ட் ஆன் அ சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், the keys are on the table. Fine. The cat leaped upon the table. The cat leaped upon the table. The cat jumped upon the table. So movement இருந்தா upon, surface position பண்ணியிருந்தா on. Once upon a time. Correct? Once upon a time. The decision will be based upon the evidence. Correct? The decision will be upon the evidence. Upon என்னன்னா former version of on, அவ்வளவுதான். Upon is nothing but formal version of on. The decision will be based on the evidence. நம்ம யூசுவலா சொல்லுவோம்ல, அது formal version. கரெக்ட் இங்கிலீஷ் கிடையாது. யூசுவலா colloquial languageல நம்ம பேசுறோம். I will be taking class on the syllabus. I'll be taking class upon the syllabus. Correct? So on ஓட formal version தான் upon. So உங்க ஃபார்மல் லீக் லெட்டர் ரைட்டிங் இருக்குல்ல, அதுல என்ன யூஸ் பண்ணணும்? ஆனா அப்பானா? Upon the order received, upon the government order, GO, upon the officer's order, உங்களோட பாஸோட ஆர்டர், upon. புரியுதா? upon எங்க யூஸ் பண்ணணும்? on அப்படிங்கிறது பொசிஷன் பண்ணும்போது. The report is on my desk. கரெக்டா அது? Yes, the report is on my desk. He placed the report upon the officer's order. ஏன் அங்க ரிப்போர்ட் வச்சாரு? அவங்க ஆஃபீஸர் ஆர்டர் பண்ணதுனால. அப்ப upon his order he placed the report on my desk. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சுங்களா? ஃபார்மலா ஆன் யூஸ் பண்ணணும்னா upon யூஸ் பண்ணணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், for and since. அது ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. for and since. for அப்படின்னா for the duration, since-னா ஸ்டார்ட் டைம்ல இருந்து. across, along. across, along. across, along. To move across na move from one side to another side. Opposite la, correct? Another side. Along அப்படின்னா move in a line. Parallel, இது usually parallel, இது வந்து another. So for example, the chicken ran across the road. The cock ran across the road. திடீர்னு சேவல் பறந்து அந்த சைடு போய்டும்ல, நம்ம போய் பிடிச்சிட்டு வரணும்ல. The cock ran across the road. We swam across the lake. We swam across the river. Yes. So அது okay. Next, we walked along the river bank. Parallel river bank along நடந்து போறோம். I walked along the zebra crossing. இப்ப alongனா parallel நடந்து போறது, acrossனா oppositeல cross பண்ணி போறது. Acrossனா what movement? Perpendicular movement. Alongனா parallel movement. Okay. Next, underக்கும் belowக்கும் என்ன difference? Directly beneath. Under the tree. அப்ப below the tree சொல்லக்கூடாதா? Under the Below table. is
Opposite to above. Like சின்ன எக்ஸாம்பிள் தான். lower level. Immediately at the lower level, under, below. You can keep your bag below the chair. கரெக்டா? புரிஞ்சிருச்சா? அப்ப சேரு கீழே கொஞ்சம் இடம் இருக்கு. அண்டர்னா இமீடியட்லி அண்டர், லோயர் லெவல். Please see the notes attached below. Please see the PDF attached below. அப்படின்னா கீழே இருக்குமா? அட்டாச்மெண்ட்ல தானே கீழே இருக்கும். But the pen is lying under the water bottle. அப்போ water bottle கீழே இந்த பென் இருக்கு. அப்போ பெண்ணை நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இங்க இருக்குன்னா the water bottle, under the bottle the pen is there. But the attachment is attached below. அப்படின்னா கொஞ்சம் தூரமா அந்த அட்டாச்மெண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. அண்டர்னா இமீடியட் அட் லோயர் லெவல். பிலோ அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்கேல்ல டைரக்டா கீழே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெர்டிக்கல் ஸ்கேல்ல கிலோ இருந்தாலே பிலோ. The earth is below sun. கரெக்டா? கரெக்டா? லாஜிக்கலி தப்பு. கரெக்டா? பட் கிராமட்டிக்கலி கரெக்ட் தானே? சன்னு எர்த். லாஜிக்கலா தப்பு, ஏன்னா சன் அண்ட் எர்த் ஆர் ஆல் இன் parallels, அவங்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, அது ஓகே. லாஜிக்கலி வேற, பட் கிராமட்டிக்கலி அது கரெக்ட். நெக்ஸ்ட், ஓவர் அண்ட் அபவ். ஓவர் அண்ட் அபவ். ஓவர்னா இமீடியட் அப். அண்டர் மாதிரி இமீடியட் அப் அப். எஸ், இமீடியட்லி அப்னா ஓவர். The game is over. Over 100 people attended the match. Yes, the plane flew over the city. City விட்டு அப்படியே மேல ஓவரா பறந்து போகுது. ஓகே, இதுவே above-னா up above the world so high. Above the roof, higher level. Over Under. over is contact and above no contact. above-னா usually no contact, ரொம்ப higher level. Over-னா immediate. Higher level-ல not directly above head. Higher on a scale, அப்ப the higher. Next, so in the prepositions-ல last level of preposition எழுதிக்கோங்க. இந்த below மாதிரி check the PDF attached below மாதிரி check for the information above அப்படிங்கும் போது immediate above இருக்கா, மேல இருக்க இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிருச்சுங்களா? under and over together. underனா immediate கீழே, overனா immediate up, belowனா vertically down but not immediate, and aboveனா vertically up not immediate. okay, fine. Next, accused of. நான் சொல்றது மட்டும் எழுதுங்க, இந்த ஆர்டர்ல எழுத வேண்டாம். இந்த டேப்லர் காலம் முடிச்சிட்டு கீழே prepositions இன்னொரு ஹெட்டிங் போட்டு fixed prepositions இது பேரு. accused of, fond of. accused of, fond of எழுதணுமா? நீங்க எழுதுறீங்களா? நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க. accused, ACCUSED, accused of. next, fond of. accused of, fond of. angry with. கரெக்டா? angry with. angry at. angry with angry at எப்ப யூஸ் பண்ணுவீங்க? angry at ஒரு திங்கோட வந்தா at, பர்சனோட வந்தா angry with. I'm angry with somebody. I'm angry at how my system is working. அதனால நான் கோவமா இருக்கேன். My system is not working properly, அதனால நான் கோவமா இருக்கேன். You're angry at a thing and you're angry with somebody. okay, consist of, fond of, grateful to. grateful to, grateful for. இதெல்லாம் இங்கிலீஷோட ஒரு பியூட்டின்னு சொல்லலாமா? angry with, angry at. அதே மாதிரி
What did we write? Grateful. Grateful for, grateful to. I'm grateful to somebody. அப்ப இங்க person. I'm grateful to my English teacher because she taught me good English. I'm grateful for an opportunity Shiksha by Swatika has given me to teach English. அப்ப இது வந்து ஒரு திங்குக்கு, இது ஒரு பர்சனுக்கு. அதே மாதிரி தான் I'm angry with Shekhar. I'm angry at his punctuality. நம்ம கிளாஸ் எடுத்தா அப்படி எடுக்கணும்ல. பாவம் சார். யார் அது? தமிழுக்கு போயிருங்க. யார் அது? தமிழுக்கு போயிருங்க. Done. What else? Deals in, deals with. சாரிங்க கேக்கல. Deals in, deals with. என்ன சொல்றீங்க? Deals in, deals with. Deals in, deals with அப்படின்னு சொல்றாங்க. Deals in, deals with. Deals with, deals in. I would check that. I'm not sure. I will check that. Next. Listen to, jealous of, rely on, proud of, similar to. எல்லாமே they go together. Prepositions தான். Okay. எல்லா prepositions தான். Accused of, accustomed to, angry with, angry at, consist of, fond of, grateful to, grateful for, insist on, jealous of, listen to, prefer to, proud of, rely on, similar to, succeed in, succeed in. Clear? One TNPC question from 2017. The boys are very fond dash eating sweets. Fill in the blank with preposition. கொடுத்திருக்க preposition Fond of, of. for, with, in. Fond of, fond, fond for, fond with, fond in வராது. Fond of. Okay. Next இதெல்லாம் என்ன fixed preposition. Fond வந்தா fond of தான் வரும். நம்ம heading போட்டிருக்கோமா fixed preposition. Okay. Accused அப்படின்னா accused of something தான். Accused னா என்ன உங்களை குற்றவாளியா, you're accused of this. You're grateful for னா ஒரு person. You're grateful to அப்படின்னா you're grateful to the mic because I can speak a little less feeble. Next. Ma'am, Ah, once again that question, ma'am. question. The boys are fond of eating sweets. அந்த fondக்கு அப்புறம் ஒரு blank, அதுதான் question. I am fond of speaking English. அப்படின்னா இங்க என்ன வரணும்? இது வந்து fixed preposition. Fond வந்தா off தான் வரணும். Swatika is grateful dash Shiksha by Swatika. 2. For வந்தா இங்க ஒரு person வரும். இப்போ இது என்னன்னா இது fixed. Grateful to னா இங்க thing இருந்தா அதுதான் வரணும். இங்க for வந்தா person வந்து rules தெரிஞ்சா you'll be able to do better. Next. He is என்ன வரணும்? With. On me. யார் அது? யார் அந்த on me? நீங்க தானா? அதுதான் நம்ம யூஸ்வலா பண்ணுவோம். I'm angry on you, I'm angry on you. Angry bird ஸ்டோரியே இல்ல. அப்போ me இங்க person. அப்ப என்ன வரணும்? நம்ம ஆர்டர் படி நம்ம fixed preposition. With. With me. புரிஞ்சிருச்சுங்களா? கிளியரா புரிஞ்சிருச்சா? வேற ஏதாவது? மேம் ரிலை ஆன் சொன்னீங்கல்ல அதுக்கு சொல்லுங்க. எக்ஸாம்பிளா சொல்றேன். Yes, the thief is accused dash theft Of. அப்ப என்னன்னா அந்த fixed preposition மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அது ஓகே. ரெண்டுக்கு மட்டும்தான் ரூல் இருக்கு. ஒன்னு கிரேட்ஃபுல்க்கு, ஒன்னு ஆங்கிரிக்கு. பர்சன் வந்தா வித் இல்லன்னா at. கிரேட்ஃபுல் ஃபார், கிரேட்ஃபுல் டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள். ரிலை கேட்டிங்களா?
என்ன வரும்? I rely on dash Swatika for group 2. On. You rely on somebody. I rely upon her னு நம்ம யூசுவலா போடுவோம். கரெக்டா? போட்டுட்டு மார்க் வாங்க மாட்டோம். நமக்கு வந்து பார்த்தா தெரியும். Next, one more example. Than. 2. No, than is right. Prefer on that. Prefer 2. Prefer. 2. 2. எல்லாரும் தான் அழகா போட்டுட்டு வந்துரும். 2. கரெக்டா? ஏன்னா அப்படிதான் நம்ம தப்பாவே பேசி பழகிட்டோம்ல. You always prefer something to something. I always prefer Mithul to Shekhar. Better to handle. புரியுதா? அந்த மாதிரி தான். ஆனா கண்டிப்பா இங்க இன்னொன்னு வரணும். I prefer வராது. I prefer coffee to tea. You always prefer something over another தான். So prefer வந்தா மட்டும் it should be one thing to another. So prefer வந்தா immediate preposition வராது. Prefer one thing to another. Best example, I always prefer Mithul to Shekhar. I always prefer taking class to sitting simply. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப ஏதோ ஒன்று I prefer always learning to thinking about learning. கரெக்டா? நம்ம நிறைய நாள் அதானே பண்றோம். திங்கிங் அபவுட் லேர்னிங்லேயே லைஃப் போயிடும். ஸோ ப்ரிஃபர் வந்தா மட்டும் இங்க ஏதாவது வரணும், வந்தாதான் இங்க வரும். ஃபைன். ப்ரிப்போசிஷன் வரைக்கும் ஓவரா. கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், verb and adverb. You want break? We'll take 5 minutes break and continue with conjunction, interjection, verb and adverb. இப்போ வரைக்கும் what we have done உடனே கிளம்பிராதீங்க, இருங்க. சொல்லுங்க. Example. Sorry? I read the news in the paper, then I read the article on the internet. என்னங்க? எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? இல்ல மேம், ஒரு டிஃபரன்ஸ் in and on. I read the news in the paper. I read the article on the internet. So in is used for paper and on is used for electronics like television, internet and the மாதிரி வரும். You are asking me இல்ல நீங்க எக்ஸாம்பிள் No, I'm சொல்றீங்க? asking, I'm just telling you. You are telling me. Yes ma'am. Okay. இது often வரும் Okay, ma'am. often asked. Okay, எனக்கு கிளியரா கேக்குது. சரிங்க. இப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, பட் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். நவுன், ப்ரொனவுன், adjective, preposition. நான் 8 பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல 4 முடிச்சிருக்கோம். நவுனு, நேமு, பிளேஸ், திங்கு, குவாலிட்டி, ஸ்டேட். அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணா ப்ரொனவுனு. கரெக்டா? அதுல சப்ஜெக்டும் ப்ரொனவுனா இருக்கலாம், ஆப்ஜெக்டும் ப்ரொனவுனா இருக்கலாம், பொசசிவ் ப்ரொனவுனாவும் இருக்கலாம். பட் பொசசிவ் ப்ரொனவுன் வந்தா மட்டும் இட் will not be followed by a noun. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணி மாடிஃபை பண்ணுச்சுன்னா adjective. பட் பொசசிவ் adjective பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நவுனுக்கு ப்ரொனவுனுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பிளேஸ் பண்றோம், ஸோ தட் அந்த ரிலேஷன்ஷிப் இன் மூவ்மெண்ட்டோ இன் டைரக்ஷனோ நமக்கு காமிச்சு கொடுத்துச்சுன்னா அது ப்ரிப்போசிஷன். ஸோ ஐ சிட் இன் த சேர். சேர் இங்க நவுனு, ஐ சிட் ஆன் த சேர். அப்ப சேரு நவுனு, சேருக்கு முன்னாடி அந்த வேர்டை ஆன் பிளேஸ் பண்றோம். அப்ப அது ரிலேஷன்ஷிப், நான் சேருக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை காமிச்சு கொடுக்குறது ப்ரிப்போசிஷன். அந்த ப்ரிப்போசிஷன்ல நிறைய வெரைட்டிஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். இன்னும் we have conjunction, interjection, we have verb, we have adverb. Okay, take 5 minutes break and we'll finish off. Done?